நிறைய விதமான டவுட்ஸ் பல மக்கள் கிட்ட இருக்கு. அதுல என்னன்றது பாத்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு பேண்டமிக் சிச்சுவேஷன்ல ஆஸ் அ இண்டிவிஜுவல் நம்ம என்னென்ன விஷயத்துல டேக் கேர் பண்ணிக்கணும். இந்த மாதிரி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட கொஸ்டின்ஸ் குவெரிஸ் டே இன் டே அவுட் ஒவ்வொருத்தவங்களோட மனசுலயும் இருக்கு. இது எங்கெல்லாம் போய் கேட்கலாம், எந்த எக்ஸ்பர்ட் கிட்ட கேட்கலாம். ஸோ அக்ராஸ் த கண்ட்ரி பாத்தீங்கன்னா இன்றைக்கு டாக் ஆஃப் த டவுன், டாக் ஆஃப் த சிட்டி, டாக் ஆஃப் த ஸ்டேட், மீடியா திறந்தாலும் பாத்தீங்கன்னா எல்லா இடத்துலயும் கோவிடோட பாயிண்ட்ஸ் இருக்கு. அதுல அந்த சேலஞ்சஸ் பத்தி பேசுறாங்க, என்னென்ன நெகட்டிவ்ஸ் இருக்கு. பட் we from Amway always a solution provider. ஸோ இந்த சொல்யூஷன் ப்ரொவைடர்ல பாத்தீங்கன்னா இன்றைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல நம்மளை எப்படி தயார்படுத்திக் கொள்ளலாம். ஏன்னா ஒரு ஃபேக்ட் இட்ஸ் வெரி கிளியர், எவிடென்டா, அப்பேரண்டா எல்லா இடத்துலயும் இருக்கிறது. இந்த COVID-19ன்றது யாருக்கு வேணாலும் வரலாம், வராம இருக்க போறது கிடையாது. சப்போஸ் வந்தா அதை எப்படி ஹெல்த்தியா யூ கேன் ஃபைட் அகெயின்ஸ்ட் தட். ஏன்னா இப்பதான் வேக்சினேஷன் வந்திருக்கு. ஸோ வேக்சினேஷன் கூட எல்லாருக்கும் அவசியமா? லாட் ஆஃப் கொஸ்டின்ஸ் வேர் தேர் இன் த மைண்ட். ஸோ இந்த மாதிரி ஒரு ஃபோரத்துல பாத்தீங்கன்னா we are so happy and proud in partnership with ABO doctors. கடந்த ஒரு மாதமாக இந்த ஒரு டாக்டர் பேனலிஸ்ட் ப்ரோக்ராம் நம்ம கன்சிஸ்டன்டா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இன்றைக்கு வந்திருக்க டாக்டர் பேனலிஸ்ட்க்கும் ஆன் பிஹாஃப் ஆஃப் ஆம்வே ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் சின்சியர் தேங்க்யூ நோட். ஏன்னா இன்னைக்கு அக்ராஸ் த கண்ட்ரி பாத்தீங்கன்னா இந்த ஃப்ரண்ட் லைன்ல ஹெல்த் ஒர்க்கர்ஸ் ஆகட்டும், டாக்டர் ப்ரொஃபஷனல்ஸ், பிக் சல்யூட் டு தேம். ஏன்னா செல்ஃப்லெஸ்ஸா செல்ஃப் கேர் ஒரு இம்பார்ட்டன்ஸ் பல பேருக்கு எடுத்துட்டு இருக்காங்க. ஸோ நாங்க லாஸ்ட் வீக் கண்டக்ட் பண்ண செஷன்ல பாத்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ்க்கு we were able to get the clarity. ஸோ எவ்ரி 3 days பாத்தீங்கன்னா இந்த மாதிரி ஒரு டாக்டர் பேனலிஸ்ட் ப்ரோக்ராம் எடுத்துட்டு வந்துட்டு இருக்கோம். காரணம் இட்ஸ் அ ஹியூஜ், வெளியில நிறைய பேருக்கு இன்னும் அந்த டவுட்ஸ் இருக்கு. ஸோ இன்றைய ஒரு ஃபோர்த்ல பாத்தீங்கன்னா கண்டிப்பா என்னென்ன டவுட்ஸ் இருக்கோ, கிளாரிபிகேஷன்ஸ் இருக்கோ, டாக்டர்ஸ் அந்த எக்ஸ்பர்ட் பாத்தீங்கன்னா அவங்க பாயிண்ட் ஆஃப் வியூல they are going to share it. and also இதுல எப்படி supplements is going to support அதை பத்தியும் பாத்தீங்கன்னா பிரவீன் நம்ம கிட்ட அழகா எடுத்துட்டு போறாங்க. So without delaying further, I would like to request my colleague Praveen to come back here. Yes, Praveen, thank you and over to you. Thank you so much, Raj. So good evening, everyone. It is a very important session இன்னைக்கு. ஏன்னா importance of nutrition successfully வந்துட்டு in 2 weeks timeல வந்துட்டு we are doing a doctor panel discussion வந்து 3.0 version 3 இன்னைக்கு நம்ம பண்ண போறோம். as Raj rightly said வந்துட்டு நம்மளுக்கு இருக்கக்கூடிய டவுட், ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் செகண்ட் வேவ் வந்து பாத்தீங்கன்னா ஒரு என்ன சொல்றதுன்னா நம்ம இந்தியால வந்துட்டு ஒரு மேஜர் இம்பாக்ட வந்துட்டு விட்டுருக்கு. அஃப்கோர்ஸ் வந்துட்டு இதை நம்ம 100% ஓவர் கம் பண்ணிட்டு வருவோம். அண்ட் வி ஹாவ் ஆர் வேர்ல்ட் கிளாஸ் சப்ளிமெண்ட் இன் பிளேஸ். ஸோ நம்மளோட லேட்டஸ்ட் லான்ச் வைட்டமின் சி செரி பிளஸ் வித் எக்ஸ்டெண்டட் ரிலீஸ் ரைட் டைம்ல வந்து நம்ம இந்த மாதம் ஃபர்ஸ்ட் வீக்லயே நம்ம லான்ச் பண்ணோம். அண்ட் மோஸ்ட் ஆஃப் த லொகேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ப்ராடக்ட் வந்துட்டு ஆல்மோஸ்ட் டிஎன்ஏ ஆக போகுது. கிராப் யோர் பாட்டில் அட் த ஏர்லியஸ்ட். ஏன்னா அதுல இருக்கக்கூடிய இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ் மட்டும் நான் ஹைலைட் பண்ணிடுறேன். வைட்டமின் சி செரி பிளஸ் எல்லாருக்குமே தெரியும், நம்மளோட நேச்சுரல் சீல வந்துட்டு 40 மில்லிகிராம் ஆஃப் வைட்டமின் சி இருந்தது. இமிடியேட்டா ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல், ஏன்னா நம்ம கிட்ட வந்து ஃபார்முலேஷன் ரெடியா இருந்தது. we are there all across almost நிறைய கண்ட்ரீஸ்ல நம்ம குளோபல் பிரசன்ஸ் இருக்கு. 87 years of rich experience. okay, world's number 1 vitamin and dietary supplement brand. so நம்ம கிட்ட ஃபார்முலேஷன் ரெடியா இருந்ததுனால once வந்துட்டு from FSSI உங்களுக்கு ரெக்கமெண்டட் டயட்ரி அலவன்ஸ் வந்துட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் FSDU ன்னு சொல்லிட்டு ஃப்ரம் SSI FFSI லைக் ஃபுட் ஸ்டாண்டர்ட் சேஃப்டி அத்தாரிட்டி ஆஃப் இந்தியால இருந்து FSDU ஃபுட் ஃபார் ஸ்பெஷல் டயட்ரி யூஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு ஸ்பெஷல் அப்ரூவல் வந்த உடனே இன்ஸ்டன்டா நம்ம என்ன பண்ணோம்னு பாத்தீங்கன்னா ப்ராடக்ட்டை ரொம்ப சீக்கிரமே லான்ச் பண்ணி and we have got the product in place before the second wave னே நம்ம சொல்லலாம். so ஒரு 10x வந்துட்டு வைட்டமின் சி இன்க்ரீஸ் பண்ணியிருக்கிறோம். அண்ட் அசிரோலா செரி கான்சென்ட்ரேட், ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடிய எந்த ஒரு பிராண்ட் எடுத்துக்கிட்டாலும் எக்ஸ் பிராண்ட்ஸ் இம்பார்ட்டன்ட்லி, ஏன்னா வைட்டமின் சியோட இம்பார்ட்டன்ஸை வந்துட்டு ICMR இந்தியன் கவுன்சில் ஆஃப் மெடிக்கல் ரிசர்ச் வந்து ரொம்ப ரீட்ரேட் பண்ணிக்கிட்டே இருக்கிறாங்க.
ஓகே, சோ இந்த மாதிரி அவங்க வைட்டமின் சியோட இம்பார்ட்டன்ஸ் பத்தி பேசும்போது அண்ட் ஈவன் அதோட பெர்சன்டேஜையும் இன்க்ரீஸ் பண்ணி யூஸ் பண்ணலாம்னு சொல்லும் போது இன்ஸ்டன்டா நம்ம 400 mg லான்ச் பண்ணி அதுல ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ் ஆஃப் வைட்டமின் சி. ஏன்னா மார்க்கெட்ல இருக்கக்கூடியது எல்லாமே சிந்தட்டிக் பேஸ்ட். ஓகே, நம்ம எங்க இருந்து எக்ஸ்ட்ராக்ட் பண்றோம்? நம்மளோட ஓன் ஃபார்மிங் லேண்ட் 6400 ஏக்கர்ஸ் ஆஃப் ஃபார்மிங் லேண்ட் நம்ம நியூட்ரலைட்ல ஓன் பண்றோம். கிட்டத்தட்ட 1000+ சயின்டிஸ்ட் ரிசர்ச் அண்ட் டெவலப்மெண்ட் 24/7 75 இன்டர்நேஷனல் லேப்ஸ்ல வந்து நடந்துட்டு இருக்கு. ஓகே, சோ பிரேசில்ல இருந்து we are getting the Acerola cherry concentrate 24.5 milligram ல இருந்து நேச்சுரல் சில 150 milligram நம்ம இன்க்ரீஸ் பண்ணிருக்கிறோம் ஒரு டேப்லெட்லயுமே. அண்ட் நாட் ஓன்லி தட், ஆல் டே இம்யூனிட்டி சப்போர்ட்டுக்கு. ஏன்னா வைட்டமின் சி இஸ் தி மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் மைக்ரோ நியூட்ரியன் ஃபார் சப்போர்ட்டிங் உங்களுக்கு இம்யூனிட்டி, எதிர்ப்பு சக்தி மண்டலத்துக்கு. எப்படி நம்மளுக்கு அந்த சப்போர்ட் கிடைக்குதுன்னு பாத்தீங்கன்னா, பேசிக்லி இட் வில் சப்போர்ட் அண்ட் பூஸ்ட் அந்த ஒயிட் பிளட் செல்ஸ் சொல்லக்கூடிய அந்த வெள்ளையணுக்கள் ஒரு சப்போர்ட் பண்றதுனாலதான் we are getting that immunity health, ஒரு கிரேட்டர் immunity health and ஆன்டி ஆக்சிடென்ட் நம்மளுக்கு கம்ப்ளீட்டா கிடைக்குது. ஓகே, சோ அதை வந்து ஒன் ஆஃப் த ரிச்சஸ்ட் சோர்ஸ்ல இருந்து நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி த்ரூ வைட்டமின் சி செரி பிளஸ் நம்ம கொடுக்குறோம். அண்ட் நாட் ஓன்லி தட், we have launched Chyawanprash. ஓகே, ஏன்னா நம்ம இந்தியால இருக்கக்கூடிய நிறைய எக்ஸ் பிராண்ட்ஸ் வந்துட்டு Chyawanprashல வந்து பாத்தீங்கன்னா இந்த அளவுக்கு 16 ஆர்கானிக் ஹெர்ப்ஸோட கொடுத்துருக்காங்களான்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. அதுலயும் வி ஆர் பாயிண்டியர்னே நம்ம சொல்லலாம். ஓகே, அண்ட் 32 இன்கிரீடியன்ட் ஆஃப் ஹெர்ப்ஸ்ல இருந்து பாத்தீங்கன்னா 16 ஆர்கானிக் இன்கிரீடியன்ஸ் கொடுத்திருக்கிறோம், விச் இஸ் ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட். அதுல மல்டிபிள் பெனிஃபிட் இருக்கு. ஃபர்ஸ்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் பெனிஃபிட் என்னன்னு பாத்தீங்கன்னா, ஆன் அ கண்டினியூஸ் யூசேஜ் வந்துட்டு இட் வில் சப்போர்ட் இம்யூனிட்டி ஹெல்த் அண்ட் ஆல்சோ ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்குமே ஒரு கிரேட்டர் சப்போர்ட்டா இருக்கும். ஓகே, so now it's time to invite our first doctor. ஏன்னா இன்னைக்கு ப்ரோக்ராம்கான ஃபர்ஸ்ட் ஸ்பீக்கர் டாக்டர் நம்ம இன்வைட் பண்ணிடலாம். So with thunder of applause, let's invite Dr. Kumari Vidya. She has done a BHMS homeopathic physician. அவங்களுக்கு 20+ years of rich experience and she is practicing it in Chennai. Okay, so the first question to you, ma'am, importance of respiratory health. ஏன்னா இப்ப இருக்கக்கூடிய இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல பார்த்தோம்னா, எனி நாட் ஓன்லி இன் திஸ் பேண்டமிக், எனி சிச்சுவேஷன்ல பாக்டீரியல் அண்ட் வைரல் இன்ஃபெக்ஷன் வந்துட்டு நம்மளோட ரெஸ்பிரேட்டரி சிஸ்டத்தை தான் அஃபெக்ட் பண்ணுது, நம்மளோட லங்கை தான் அஃபெக்ட் பண்ணுது. சோ அத பத்தி உங்களோட அர்த்தம். Yeah, over to you, ma'am. Yeah, now hi everybody, good evening. I'm really happy to be sitting in this panel with very renowned doctors and of course Amway-oda trainers were nothing less than doctors, I would say, at least in the nutrition way. So thank you for this opportunity. Once again, in a original introduction, I am Dr. Vidya. Basically, I hail from Ooty and I did my medicine in Madurai and practice பண்ணிட்டு இருக்கிறது வந்து சென்னையில. ஒரு ஸ்மால் எக்ஸ்பீரியன்ஸ் we had abroad also. ஸோ இதெல்லாம் ஏன் நான் வந்து ஒரு இன்ட்ரோல சொல்றேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது இட் இஸ் நாட் ஜஸ்ட் இப்போ இந்தியால பேண்டமிக்னால மட்டும் கிடையாது. இட் இஸ் சம்திங் அரவுண்ட் த வேர்ல்ட். நம்ம எல்லாரும் எப்பயுமே மனசுல வச்சுக்க வேண்டிய ஒரு பெரிய விஷயமா இருக்கு. I feel it is very important. Okay, now that the pandemic on vandadinaala we are all paying so much attention to our respiratory health. Otherwise also ஏன் அப்படி சொல்றீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, as very well இவர் சொன்ன மாதிரி பிரவீன் சொன்ன மாதிரி ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் அப்படிங்கிறது இட் இஸ் we've all become aware of it. ரொம்ப இப்போ முன்னாடி வந்து ஜஸ்ட் ஆஸ்துமா அப்படின்னா மட்டும்தான் people would pay attention. ஒரு கோல்டு ஒரு காஃப் அப்படின்னா yes it is your body's general response அப்படின்னு சொல்லிட்டு not much attention to it. அதனால என்ன ஆகும் ஏது ஆகும் அப்படிங்கிறது வந்து மக்கள் they just let it go. So what happens actually, நம்ம பார்த்தோம்னா ஃபர்ஸ்ட் வெளியே இருந்து எது வந்தாலும் நம்ம பாடிக்கு எது வழியா நம்ம பாடிக்குள்ள வருதுன்னா, ஒண்ணு வாய், இன்னொன்னு மூக்கு. These are the two things which we are open to the world with the food or air or whatever it may be. These are the two ways in which it gets into our body. So adla main ah pathana நம்ம food வந்து போடுறது we are putting it into our mouth. But மூச்சு எடுக்கிறது வந்து it is whatever is in the air, that is what we are getting into our bodies, right? So respiratory health அப்படிங்கும்போது not only the lungs, it starts right from நம்ம nasal passage ல இருந்து நம்ம மூச்சு விடுற மூக்குல இருந்து it starts. So நார்மலா பார்த்தோம் அப்படின்னா எப்படி நம்ம பாடி நார்மலா எல்லாருக்குமே வந்து
God create பண்ண ஒரு immune system or ஒரு system where it pushes off நமக்கு தேவையில்லாததை எப்படி கிரியேட் பண்ணி கொடுத்திருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மூக்குல இருந்து லங்ஸ் வரைக்கும் அந்த ஆல்வியோலை அப்படிங்கிற மூச்சு அந்த பை வரைக்கும் எல்லாத்துக்குமே ஒரு வந்து there is a mucus lining. மியூக்கஸ்னா ஒரு லிக்விட் செக்ரீட் பண்ற ஒரு லைனிங் இருக்கு. சோ அந்த மூக்குல இருந்து பார்த்தோம்னா அந்த லைனிங்ல there is something called ciliary or சின்ன முடி மாதிரி particles. சோ நம்ம மூச்சை விடும்போது we are not sure இல்லையா, நம்ம விடுற மூச்சு காத்துல வந்து என்னென்ன இருக்கு அப்படிங்கிறது we are not sure. வெறும் ஆக்சிஜனையும் நமக்கு தேவையான கேசஸ் மட்டுமா நம்ம இன்ஹேல் பண்றோம்னா கிடையாது. அதுல உள்ள டஸ்ட் இருக்கலாம், பாக்டீரியா, வைரஸஸ், மத்த பார்ட்டிகல்ஸ் எல்லாத்தையுமே ரைட் இன் யோர் நோஸ் அது ஸ்கிரீன் பண்ணி அந்த ஹேர் லைக் பார்ட்டிகல்ஸ் இட் புஷஸ் அவுட். சோ அதனால பாத்தீங்கன்னா தும்மல் அப்படிங்கிறது வந்து ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸ் ஆஃப் யுவர் பாடி டு புஷ் அவுட் ஃபாரின் பார்ட்டிகல்ஸ். தேவையில்லாததை புஷ் அவுட் பண்றதுக்கு ஃபர்ஸ்ட் ரெஸ்பான்ஸே வந்து தும்மல். சோ அந்த தும்மல் 1 or 2 is absolutely fine. So when it becomes more, அப்போ we'll have to pay attention. ஏன் இந்த அடுக்கு தும்மல் வருது அப்படிங்கிறது we'll have to pay attention. So அதே மாதிரி from the tip to our lungs, alveoli, அந்த மொன வரைக்கும் there is this lining. Alright, so இந்த லைனிங் என்ன பண்ணும் அப்படின்னா, நம்ம மூச்சு விடுற காத்து இருக்கு இல்லையா, அந்த காத்துல வந்து இந்த செக்ரீஷன்ஸ் வரும்போது அந்த செக்ரீஷன்ஸ் வந்து இட் பியூரிஃபைஸ் தி ஏர் ஆர் ஃபில்டர்ஸ் தி ஏர். நம்ம மூச்சு விடுறது வந்து அதாவது அந்த லங் அளவுக்கு கூட விடாது. நம்ம மூச்சு நம்ம உள்ள இழுக்கிற மூச்சில இருக்கிற பார்ட்டிகல்ஸ், டஸ்ட் பார்ட்டிகல்ஸோ இல்ல பாக்டீரியா, வைரஸஸோ இட் டசன்ட் ஈவன் லெட் இன் கோ டில் யுவர் லங்ஸ். அந்த அளவுக்கு இட் ப்ரொடெக்ட்ஸ். சோ இப்போ நம்ம பேசுறது என்னன்னா, இந்த பேண்டமிக் சிச்சுவேஷனோ இல்ல மத்த எக்ஸசிவ் ஸ்மோக் ஆர் ஈவன் சிகரெட் ஸ்மோக்கிங் கூட எடுத்துக்கலாம் நம்ம. சோ ஏன் நான் வந்து ஐ எம் நாட் டாக்கிங் ஒன்லி அபவுட் த பேண்டமிக் பிகாஸ் இப்போ இந்த காலகட்டத்துல virus, this whatever we are facing is a new addition to already existing air which we are breathing. So the already existing air la smoke, dust, smog, cigarette smoke, everything is already present, and on top of it there is something more called this virus thing which is come up. All right, so protection engiradhu vandu nama let us not talk in the pandemic ku mattum illama throughout life nama enna pannana nammaloda respiratory health nalla irukum abingiradha nama இன்னைக்கு பேசணும். Okay, so when the smoke idella vandu excess போகும்போது என்ன ஆகும்னா, இந்த நான் சொல்ற அந்த mucus secretions produce பண்றதே வந்து ஒரு epithelial cell உள்ள இருக்கிற ஒரு cell layer. அந்த cell layer வந்து damage பண்ண முடியாது. It is so strong that அந்த cell layer தான் வந்து இப்ப நம்ம சப்ளிமெண்டரி வேர்ட்ஸ்ல பேசணும் அப்படின்னா விட்டமின் சி, விட்டமின் ஏ, மேக்ரோஃபேஜஸ் எல்லாத்தையும் ப்ரொடியூஸ் பண்றது அந்த எபிதீலியல் செல் லேயர், அந்த ப்ரொடெக்ஷன் லேயர். சோ அந்த லேயர் ஒரு அளவுக்கு மேல த்ரெஷோல்டுக்கு மேல போகும்போது அந்த லேயர் டேமேஜ் ஆகும் போது ஆல் தீஸ் திங்ஸ் வாட் வி ஆர் டாக்கிங், பாக்டீரியா, வைரஸஸ், இது எல்லாமே இட் கோஸ் அண்ட் attacks the initial response stage itself. So that is when ஒவ்வொரு லேயரா அந்த எபிதீலியல் செல்ஸ் அட்டாக் பண்ணும்போது தான் வந்து ஐ எம் டாக்கிங் இன் வெரி சிம்பிள் லாங்குவேஜ், எல்லாருக்கும் புரியுற மாதிரி. So it goes and accumulates in your lungs. So lungs-உமே சும்மா கிடையாது, it secretes a lot of mucus to push this out. Okay, so நமக்கு இப்ப கோல்ட் வருது, காஃப் பண்றோம், காஃப் பண்ணும்போது phlegm வருது அப்படின்னா அதோட அர்த்தம் என்ன அப்படின்னா, நம்ம பாடி இஸ் ஃபைட்டிங் இட்ஸ் பெஸ்ட் டு புஷ் அவுட் ஆல் தீஸ் திங்ஸ். அதையும் மீறி when there is a lot, that is when நம்ம alveolar lining-ல இருக்கிற அந்த protective layer, epithelial layer-உம் it is broken and then we need extra help in it. But நான் முன்னாடி சொன்ன மாதிரி இந்த epithelial cells என்ன ப்ரொடியூஸ் பண்ணுதுன்னு சொன்னேனால antioxidants, okay, and vitamin for which we need vitamin C, vitamin E, calcium, calmac, and our general body or immunity வந்து ரொம்ப ஸ்ட்ராங்கா இருந்ததுன்னா we are supporting these epithelial cells to fight or produce more mucus and fight it in the initial stage. So நம்ம இப்போ supplements அப்படின்னு பார்த்தோம்னா they come under preventive medication la we play a major part. ஏன் preventive-னா வருமுன் காப்போம். எனக்கு கோல்டு வந்தா அதுக்கப்புறம் எடுத்துக்கிறேன், எனக்கு ஏதாவது வந்துச்சுன்னா அப்புறம் பாத்துக்கிறேன், that is medication. அப்போ வந்து you are supposed to go to your doctor. All right, this is prevention is not then. Prevention எப்போனா இப்போ when we feel we are healthy, when we feel எனக்கு ஒண்ணுமே இல்ல, but இப்போ is a time for us to support our immune system. So நம்ம supplements-ல பார்த்தோம்னா respiratory health-க்கு தேவையான, அதாவது நம்ம
the epithelial cells வந்து enough of antioxidants produce பண்ணனும், enough of macrophages produce பண்ணனும் அப்படின்னா what we need to give it extra அப்படின்னு பாத்தீங்கன்னா is nothing but our vitamin C. இப்ப பிரவீன் அழகா சொன்னாரு நம்ம விட்டமின் சி ஓட இது. And I have to tell you live example, அதாவது testimonials கொடுக்கிறது better, right? So அந்த வகையில பாத்தீங்கன்னா I am very much prone to this allergic sneezing. Okay, the March, the COVID, the last COVID season முன்னாடி கூட I was a little reluctant. Okay, varum paathukalam, I'll take medicines, I'll be all right, you know, that is how I was. But once this it put me on red alert. Okay, you're already உனக்கு வந்து அந்த தும்மல் எல்லாம் வரும், so now what are you going to do? So I was very regular. முன்னாடி நம்ம நேச்சுரல் சி இருந்தது ரொம்ப ரெகுலர். I went up to taking about, let me be ரொம்ப ஓபனா சொல்லணும்னு பாத்தீங்கன்னா முன்னாடி இருந்த 40 mg basic thing. So what நான் பண்ணது வந்து along with all the fruits and vegetables, அதாவது நான் இப்ப சொல்றது வந்து fruits and vegetables எடுத்துக்கிறோம் அது போறாதா அப்படின்னு பாத்தீங்கன்னா நார்மல் எவ்ரிடே லிவிங் கூட நம்ம எடுத்துக்கிற fruits and vegetables உள்ள விட்டமின் சி is just not enough. பேருக்கு எடுத்துக்கிறோம் நம்ம fruits and vegetables எடுத்துக்கணும் அப்படிங்கிற பேருக்கு தான் we are putting it in our diet தவிர ஆக்சுவலா அது பண்ண வேண்டிய வேலைக்கு this is just not enough. So vitamin C ரெகுலரா எடுத்துட்டு வந்ததால touch wood இன்னைக்கு my mom is really concerned, உன்னோட தும்மல் எப்படி இருக்குமா, and அவங்களே பதில் சொல்லிடுறாங்க ஒரு வருஷமா நீ தும்மி நான் பார்க்கலையே. So that is a huge you know, thanks to vitamin C. And now I'm even more happy because of the vitamin C 400 mg. ஏன்னா when I tell my patients அல்லது மக்கள்கிட்ட சொல்லும் போது வந்து I usually say 40 கிராம் வந்து போறவே போறாதுங்க, ஒரு நாளைக்கு வந்து 3 times எடுத்துக்கோங்க, அல்லது when you are cold வர மாதிரி இருக்குன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கோங்கன்னா definitely peopleோட ரெஸ்பான்ஸ் எப்படி இருக்கும்னா 4 எடுத்துக்கணுமா 5 எடுத்துக்கணுமா. பட் நான் இப்ப இங்க என்ன சொல்ல வரேன்னா நார்மலா நீங்க இருக்கும்போது 1 tablet may be sufficient. But when you're fighting for something, நம்ம இப்ப என்ன பண்றோம் அப்படின்னா you are helping your body increase that fighting capacity. அதுக்கு நார்மலா எடுத்துக்கிற vitamins is just not sufficient. You have to go more. If நம்ம வந்து நேச்சுரலாவே நான் ஃபைட் பண்ணணும்னு நினைச்சீங்க அப்படின்னா தயவு செஞ்சு இவ்வளவு எடுத்துக்கணுமா அப்படின்னு நினைக்காம support your system. Okay, so இப்போ வந்திருக்கிற விட்டமின் சி பாத்தீங்கன்னா definitely 400 mg is a பெரிய boon, வரப்பிரசாதம் நமக்கெல்லாம். So take that. So along with that இப்போ வந்து echinacea ஸ்டோரியும் கொஞ்சம் நான் சொல்லணும். பிரவீன் சொன்ன மாதிரி I am a homeopath. So we have echinacea as a drug in our system. But echinacea flowerல இருந்து எடுத்த அந்த drug வந்து we use it for external applications. நிறைய ulcers, skin complaints, நிறைய இதுல வந்து we use it and miraculously we see cure also. But Amvec introduce பண்ணதுக்கு அப்புறம் Nutralite introduce பண்ணதுக்கு அப்புறம் I was thinking echinacea வந்து immunityக்குன்னு நம்ம பேசுறோமே, why haven't I been taught in medical school? I was not taught in medical school even though echinacea was a drug. So அத போய் திரும்ப வந்து இது பண்ணி பார்க்கும்போது தான் புரியுது the flowers are only for any type of skin allergies which you get. But the entire plant ல இருந்து எடுக்கிறத பார்த்தோம்னா which research has not been done in homeopathy. But Nutralite, thank you, it has done the research. அதுல பார்த்தோம் அப்படின்னா any kind of allergen when it attacks your body, any kind, echinacea plays a vital role in increasing the, in building your innate immunity. அதாவது பாடியில கிரியேட் பண்ற இம்யூனிட்டியே வந்து எக்ஸ்ட்ராவா பண்ணக்கூடிய அளவுக்கு echinacea has got power. It's a wonder herb ன்னு சொல்லலாம். So echinacea also plays a very vital role. So இப்போ வந்து already you are immunosuppressor or already you are prone to allergies, you are prone to respiratory இதுனா I would recommend echinacea every 3 months நீங்க ஒரு கோர்ஸா எடுத்துட்டு வந்தீங்கன்னா it is really going to help you. Along with this இப்போ வந்து நம்ம respiratory health immunity அப்படின்னு தனியா பிரிச்சு பார்க்க முடியாது, நம்மளோட entire bodyயோட immunity is also involved in it. So அந்த இதுல பார்க்கும்போது Nutralite ல இருந்து நம்ம கிட்ட என்ன ஹெல்ப் எல்லாம் கிடைக்குது அப்படின்னு பாத்தீங்கன்னா number 1 is our துளசி வந்து entire bodyயோட immunityக்கு it's like a ஒரு எக்ஸ்ட்ரா புஷ் மாதிரி. லைக் யூனோ துளசி எடுக்காம நம்ம மத்த சப்ளிமெண்ட்ஸ் எடுக்கிறது வந்து துளசி எடுத்துட்டு எடுக்கிறத பத்தி சொல்றாங்க. துளசி எடுத்துட்டு எடுக்கிறது வந்து இட் இஸ் லைக் யூனோ டிராம்பலின்ல இருந்து ஒரு ஜம்ப் கொடுத்த மாதிரி. இன்ஸ்டெட் ஆஃப் ஜம்பிங் ஃப்ரம் தி ஃப்ளோர் ஒரு டிராம்பலின் வச்சு அங்க இருந்து ஜம்ப் பண்ணா எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு வந்து அந்த புஷ் கிடைக்குமோ அந்த அளவுக்கு துளசி இஸ் ரியலி ரியலி ஹெல்ப்ஃபுல். அண்ட் இந்த இடத்துல வந்து நம்ம வசாக்காவை பத்தி பேசாம இருக்க முடியாது. ஆஃப் லேட் வந்து வசாக்கா இஸ் ஹெல்பிங்
எல்லாருக்கும் அந்த கபம் அப்படிங்கிறது, அந்த சளி அப்படிங்கிறது, செஸ்ட்ல கன்ஜஷன் இருக்கு அப்படிங்கிற ஸ்டேஜ்ல வந்து வசாக்கா கொடுக்கும் போது இட் ஹெல்ப்ஸ் டு கிளியர் த மியூக்கஸ். நான் முன்னாடி சொன்ன மாதிரி உடம்பு வந்து ஃபைட் பண்ணும்போது செஸ்ட்ல கண்டிப்பா கன்ஜஷன்ஸ் வரும், நிறைய செக்ரீஷன்ஸ் வரும் டு த்ரோ அவுட் ஆல் தோஸ் திங்ஸ். ஸோ அந்த இடத்துல டு த்ரோ அவுட் அந்த லாஸ்ட் ஸ்டேஜ், யூ நோ த phagocytic stage, to push out all your phlegm which is formed, Vasaka helps a lot. And the combination of Vasaka, Surasa and Muleti, that helps a lot. So with the practical and nariya perukku nam paathiruken. And na Ooty la I told you that because Ooty la vandu or particular climate la there is a lot of congestion problem in the chest, like chronic congestive diseases அப்படினு சொல்லலாம். So அந்த மாதிரி பேஷண்ட்ஸ்க்குமே வந்து கண்டினியூஸா வசாக்கா கொடுத்துட்டு இருக்கும்போது this year what I felt was எப்பயுமே இருக்கிற அந்த ரொம்ப chronic-ஆ இல்லாம they are able to manage themselves and they are all thankful because hospital-க்கு போகக்கூடிய அந்த situations are not good this time. அதனால they are really thankful to our Vasaka. Last but not the least, இத்தனையுமே நல்லா நடக்கிறதுக்கு we need our Calmac D. Calmac D is very, very essential in supporting all this, all these supplements to work. So, nariya per kepaanga, "Ma'am, ittana supplements onna solreengle, should we take it?" Again, nama body vandu it is not a single organ system, or it is not a single cell, or alladhu or single enna solra oru system mattum da work panum. If respiratory system mattum work panna, your digestive system is not working, or your other excretory system is not working na kedaiyadhu. You're working as a holistic thing. The same thing, அதே மாதிரிதான் ஒரு இண்டிவிஜுவல் ஒரு நல்ல இம்யூனிட்டியோட நல்ல ஃபங்க்ஷன் பண்ணணும் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு ஆர்கன் சிஸ்டம்க்கு தேவையானதை மட்டும் கொடுத்து அதை மட்டும் அஃபெக்ட் பண்ற மாதிரி இட் வில் நாட் ஹெல்ப். The entire body, the entire you need to be you don't need to increase உங்களோட immunity power. The entirety ல வந்து we'll have to see. Okay, so அதே மாதிரி இன்னொன்னு என்னன்னா, இப்ப நான் வந்து எக்ஸாம்பிள் விட்டமின் சி வந்து ரெஸ்பிரேட்டரி ஹெல்த்துக்காக கொடுக்குறோம் அப்படின்னா, does it help only in my respiratory health? No, vitamin C has so many other roles in our entire body. So ஒரு கண்டிஷனுக்காக நம்ம கொடுக்குற சப்ளிமெண்ட் வந்து நம்மளோட என்டையர் பாடியில ஒர்க் ஆகும். And this aligns with our system. In homeopathy we talk more about holistic approach. So நம்ம Nutralite also talks more about holistic approach. It is not single organ approach which we are doing here. So I really I feel I'm in alignment with this when I talk about Nutralite, and I'm really happy to be talking about respiratory health here and about the products also. Last but not the least, எப்பயுமே நான் சொல்றதுதான், please rehydrate yourself. Rehydration is very, very important. தண்ணி நிறைய குடிங்க and sleep, which plays a very major role, and we'll come back later for the rest. Thank you for the opportunity. Thank you, Vidya ma'am. Information and நிறைய விஷயங்கள் இன்னைக்கு இந்த கோவிட் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன் அப்படின்னு எடுத்துட்டோம் பார்த்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் பிளேஸ் a vital role. ஸோ இதை பத்தி நல்லா டீடைல்டா அவங்க ஷேர் பண்ணாங்க. அவங்களோட பர்சனல் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் டெஸ்டிமோனியல் எல்லாமே ஷேர் பண்ணியிருக்காங்க. So again we'll come back to you, Vidya ma'am. Thanks a lot, ma'am. So our next speaker in நம்ம பேனல்ல the next most important speaker நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு மிஸ்டர் டாக்டர் ஜெகதீஷ் நம்ம கூட ஃப்ரம் கும்பகோணம். அண்ட் இவரை பத்தி சொல்லணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா he's a general physician and 20+ years of rich experience in medicine, and அந்த ஃபீல்ட்ல வந்து அவ்வளோ ஒரு கோர் ப்ரோன் டாக்டர் அப்படின்னு சொல்லக்கூடியவர் நம்ம கூட இன்னைக்கு ஜாயின் பண்ணியிருக்காரு. ஸோ வெல்கம் டாக்டர் டு திஸ் வர்ச்சுவல் ஸ்டேஜ். அண்ட் டாக்டர், உங்களுக்கு இன்னைக்கு இருக்கக்கூடிய கொஸ்டின், இன்னைக்கு இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன், அதே மாதிரி இன்னைக்கு இருக்கக்கூடிய இந்த சிச்சுவேஷன்ல வந்து நிறைய அட்வர்டைஸ்மெண்ட்ஸ், நிறைய இப்போ அமேசான், நிறைய கூகுள்ல சர்ச் பண்ணி பார்த்தா நிறைய இம்யூனிட்டி ரிலேட்டட் ப்ராடக்ட்ஸ் வந்துட்டு இருக்கு. ஸோ எப்படி ரைட்டான ப்ராடக்ட்டை நாங்கள் பிக் அண்ட் சூஸ் பண்ணணும்? நிறைய கஸ்டமர்ஸ் இருக்காங்க, நாலேஜ் இல்லாத பீப்புளும் இருக்காங்க. ஸோ யாராச்சும் அவங்க தேடக்கூடிய ஒரு விஷயம் இம்யூனிட்டி அப்படின்னா எடுத்து வாங்கி சாப்பிட்டுக்கிறாங்க. ஸோ ஹவு டு ஐ பிக் அண்ட் சூஸ் த ரைட் ப்ராடக்ட்ஸ்? இதை பத்தி எங்களுக்கு கொஞ்சம் ஷேர் பண்ணீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் டாக்டர். Okay, good evening to all. Yes, Helen. கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா இது எல்லாருக்குமே இருக்கக்கூடிய ஒரு சேலஞ்ச் தான் இந்த டைம்ல. அவேர்னஸ் எந்த அளவுக்கு வந்திருக்கோ அதே அளவுக்கு கன்ஃபியூஷனும் ஆக்சுவலா நிறைய வந்துட்டு இருக்கு ஆக்சுவலா. ஸோ என்ன மாதிரியான ஒரு சப்ளிமெண்ட்ஸ் வந்து நம்ம சூஸ் பண்ணணும் இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல அப்படிங்கிறதுக்கு முன்னாடி வந்து நிறைய பேருக்கு வந்து இன்னுமே வந்து ஒரு கன்ஃபியூஷன் இருக்கு. ஆக்சுவலா வந்து இதுக்காக வந்து நான் வந்து ஒரு
சப்ளிமெண்டேஷன் ப்ராசஸ் போகணும் ஆக்சுவலா. ஸோ நான் வெளியில பார்க்கும்போது வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த்தியா தானே இருக்கேன் அப்படின்ற மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த கன்ஃபியூஷன் நிறைய இருக்கு. ஸோ அந்த கன்ஃபியூஷன்ஸை வந்து எப்படி மீட் அவுட் பண்றது என்ன அப்படின்னு தான் ஆக்சுவலா நெக்ஸ்ட் ஒரு 5-10 மினிட்ஸ் ஒரு சில விஷயங்கள் வந்து நான் ஷேர் பண்ணலான்னு இருக்கேன். ஸோ இது ஆக்சுவலா எல்லாருக்குமே வந்து ஒரு அவசியமான ஒரு விஷயம், தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு விஷயம் ஆக்சுவலா. ஸோ இப்போ மேடம் வந்து பாத்தீங்க அப்படின்னா வித்யா மேடம் ரொம்ப எக்ஸலண்டா வந்து இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் வந்து ரொம்ப ரைட் இன்ஃபர்மேஷனா வந்து பாத்தீங்கன்னா நிறைய ஷேர் பண்ணாங்க. இந்த பேண்டமிக் சுச்சுவேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா எப்படி அந்த கோவிட் இன்ஃபெக்ஷன் வருது என்னன்னு சொல்லிட்டு. பட் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா நம்ம ஒரு டயட் அப்படின்னு ஸ்டார்ட் பண்றோம், இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா ஒரு டெய்லி எக்ஸசைஸ் இந்த மாதிரி ஒரு சில விஷயங்கள் வந்து பாத்தீங்க அப்படின்னா டு ஸ்டார்ட் வித் அப்படின்னா நார்மலா டயட் வந்து நம்ம ஹெல்த்தி டயட்டா இருக்கலாம், இல்லை அன்ஹெல்த்தி டயட்டா இருக்கலாம். ஸோ இது எப்படி வேணாலும் வந்து பாத்தீங்க அப்படின்னா டயட் டிபெண்ட்ஸ் அப்பான் த பர்சன் ஆக்சுவலா. ஸோ ஹெல்த்தி டயட் அப்படின்னா இட் மேபி மேக்ரோ மைக்ரோ ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் அந்த பேஸ்ல அவங்க எடுக்கிறாங்க அப்படின்னா இட்ஸ் அ ஹெல்த்தி டயட். பட் அதை பத்தி நம்ம ஆக்சுவலா வந்து டீட்டெயிலா பேச முடியாது. பட் நம்ம இங்க இருக்கிற சுச்சுவேஷன் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு அன்ஹெல்த்தி டயட் தான் வந்து இன்னைக்கு நிறைய எடுத்துக்கிட்டோம். ஸோ பேலன்ஸ்டு டயட்னு சொல்ல முடியாது, அதை இட்ஸ் அன்ஹெல்த்தி டயட். ஒரு நியூட்ரிஷியஸ் டயட்டா எடுக்கிறாங்களா அப்படின்னா கிடையாது. அதே மாதிரி ஒரு அந்த டெய்லி எக்ஸசைஸ் இருக்கா அப்படின்னா அதுவும் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கேள்விக்குறிதான். ஸோ இதனால நார்மலா நடக்கிற விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா பாடியில வந்து ஒரு ஜென்ரலா ஒரு டீஜெனரேஷன் ப்ராசஸ் வந்து ஸ்டார்ட் ஆகும் ஆக்சுவலா. இந்த டீஜெனரேஷன் ப்ராசஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயினா ஆக்சுவலா நான் பேச போறது வந்து ரிலேட்டட் டு டெஃபிஷியன்சி அப்படிங்கிற அந்த ஒரு டாபிக்காக தான் ஆக்சுவலா இந்த டீடைல். ஸோ இப்போ இந்த டீஜெனரேஷன் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நீங்க ப்ரொலாங் ஆகும்போது தட் லீட் டு டெஃபிஷியன்சி. ஸோ டெஃபிஷியன்சினா எல்லாருக்குமே தெரியும் ஆக்சுவலா பற்றாக்குறை அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இன்னைக்கு வந்து எந்த அளவுக்கு ஹெல்த் அவேர்னஸ் இருக்கோ பட் அந்த அளவுக்கு ஒரு டெஃபிஷியன்சி ரிலேட்டடான அவேர்னஸ் வந்து பீப்புள்கிட்ட இருந்துச்சுன்னா தான் அவங்களால வந்து பாத்தீங்கன்னா ஒரு ரைட் சப்ளிமெண்ட் வந்து சூஸ் பண்ண முடியும். ஸோ இந்த டீஜெனரேஷன் அந்த டெஃபிஷியன்சி அந்த ப்ராசஸ் வந்து பாடியில நடக்கிறது இப்போ வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப சிம்பிளா ஒரு எக்ஸாம்பிளா சொல்லணும்னா பாடி வந்து ஒரு ரெட் கார்பெட் மாதிரி நீங்க எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா ஒரு 300 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா டெய்லி நடந்தே ஆகணும் பாடிக்கு. ஸோ இந்த 300 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் வந்து ஒரு அந்த ரெட் கார்பெட் பக்கத்துல வச்சிருக்கக்கூடிய ஒரு கேம்ப் ஃபயர் மாதிரி நீங்க இமேஜின் பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடிய அந்த நெருப்பு கங்குன்னு சொல்லுவாங்க, சிண்டல் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த 300 கெமிக்கல் ரியாக்ஷன்ஸ் கரெக்டா நடக்கல, அந்த கேம்ப் ஃபயர் ஒழுங்கா எரியல அப்படின்னா அதுல இருந்து வரக்கூடியது வந்து பாத்தீங்கன்னா அந்த ரெட் கார்பெட்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விழுக ஆரம்பிக்கும். ஸோ இந்த பாடிங்கிற அந்த ரெட் கார்பெட்ல வந்து இனிஷியலா விழுகும் போதே வந்து பாத்தீங்க அப்படின்னா அதை பார்த்து சரி பண்ணிட்டோம் இல்ல சரி பண்றதுக்கு முயற்சி எடுத்தோம் அப்படின்னா ஸோ நம்மளோட டோட்டல் பாடி கண்டிஷனே வந்து வேற மாதிரி மாறுறதுக்கு வாய்ப்பு இருக்கு. பட் நிறைய பேர் ஆக்சுவலா வந்து பாத்தீங்கன்னா அதை அந்த டெஃபிஷியன்சி ஸ்டேஜ்ல கவனிக்காம சிம்டம்ஸ் வந்து அந்த டிசீஸ் ஸ்டேஜில் தான் வந்து எல்லாருமே கவனிக்க ஆரம்பிக்காங்க. ஸோ அந்த டிசீஸ் ஸ்டேஜ் முன்னாடி வரைக்குமே வந்து பாத்தீங்கன்னா டில் டெஃபிஷியன்சி ஸ்டேஜ் வந்து பீப்புள் ஆர் 90% வெல்னஸ் ஸ்டேஜ்ல இருக்காங்க. ஆனா அந்த வெல்னஸ்க்கான அவேர்னஸ் அவங்களுக்கு கிடையாது. ஆனா லக்கிலி இந்த லாஸ்ட் 2 இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா இந்த வெல்னஸ்க்கான ஒரு அவேர்னஸ் வந்திருக்கு. பட் ஆனா அந்த டெஃபிஷியன்சில இருந்து டிசீஸ் ஸ்டேஜ் போகும்போது பாத்தீங்கன்னா ஆட்டோமேட்டிக்கா வரது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா டாக்டர்கிட்ட. ஸோ டாக்டர் கொடுக்கறது பாத்தீங்கன்னா ட்ரக்ஸ். ஸோ லாஸ்டா வந்து பாத்தீங்கன்னா டெத் ஆக்சுவலா. ஸோ இந்த டிசீஸ் டு டெத் இந்த ப்ராசஸ் இது வந்து பாத்தீங்கன்னா 90% இல்னஸ் ஆக்சுவலா. ஸோ இந்த இல்னஸ்க்கான அவேர்னஸ் தான் மக்கள்கிட்ட வந்து ஜாஸ்தியா இருக்கே தவிர வெல்னஸ்க்கான அவேர்னஸ் வந்து பாத்தீங்கன்னா இப்ப லாஸ்ட் ஒரு 2 இயர்ஸா தான் வந்திருக்கு. ஸோ நம்ம தான் டிசைட் பண்ணணும் வெல்னஸை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணி நம்ம ஹெல்த்தை வந்து ஒரு டார்கெட்டா அச்சீவ் பண்றதா ஃபோர்கமிங் இயர்ஸ்ல. இல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஆல்ரெடி வெல் க்ரோன் இண்டஸ்ட்ரி வந்து பாத்தீங்கன்னா இல்னஸ் இண்டஸ்ட்ரி. ஸோ அதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ப்ரமோட் பண்ணுமா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எங்க கட் ஆஃப் வருது அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டெஃபிஷியன்சில. ஸோ நீங்க அந்த டெஃபிஷியன்சில வந்து பாத்தீங்கன்னா
ஒரு டயட்ரி சப்ளிமெண்ட் வந்து ரைட் சப்ளிமெண்ட் நீங்க சூஸ் பண்ணீங்க அப்படின்னா அதுக்கான டிமாண்டை வந்து நம்ம ப்ரமோட் பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பா வந்து பாத்தீங்கன்னா இந்த டிசீஸை ப்ரிவென்ட் பண்ணி நம்ம ஒரு டிஸ்டிங்டிவ் ஹெல்த் ஸ்டேட்டுக்கு போகலாம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஆக்சுவலா அந்த ஒரு பேசிக்கான அஜெண்டா. மெயினா அந்த டெஃபிஷியன்சி அப்படின்னு சொல்லும் போது இன்னைக்கு நிறைய அந்த பேண்டமிக்கான ஒரு ஃபியர் வந்து ஜாஸ்தி இருக்கு. நான் ரொம்ப சிம்பிளா சொல்றேன் பாருங்க. ஆக்சுவலா 2000ல வந்து HIV எய்ட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஸோ அதுக்கான வந்து பாத்தீங்க அப்படின்னா பயங்கரமான ஒரு ஃபியர் இருந்தது. ஸோ HIV இஸ் நத்திங் பட் ஹியூமன் இம்யூனோடெஃபிஷியன்சி வைரஸ். அது எய்ட்ஸ்ங்கிறது அக்வைர்டு இம்யூனோடெஃபிஷியன்சி சிண்ட்ரோம். எகைன் 2010ல பாத்தீங்கன்னா எகைன் டெங்கு வைரஸ் அது ரிலேட்டடா வந்து பாத்தீங்கன்னா நிறைய மக்கள்கிட்ட வந்து ஒரு பயம் இருந்தது. இன்னைக்கு 2020ல எகைன் கொரோனா வைரஸ். ஸோ எல்லா வைரஸுமே மெயினா ப்ரொடியூஸ் பண்றது பாத்தீங்கன்னா இம்யூனோ டெஃபிஷியன்சி டிசார்டர். ஸோ எதை வந்து அட்டாக் பண்ணுது அப்படின்னா நம்மளோட இம்யூனிட்டி ஹெல்த்தை தான் வந்து எல்லா வைரஸுமே அட்டாக் பண்ணுது. ஸோ HIV எய்ட்ஸா இருக்கட்டும் அது வந்து டைரக்டாவே வந்து பாத்தீங்கன்னா அதோட ஷேப்பே வந்து நம்மளோட டி செல், அதாவது ஒயிட் பிளட் செல் ப்ரொடக்ஷன்ல இருக்கக்கூடிய அந்த டி செல்லோட ஷேப்ல இருந்ததுனாலதான் ஸோ அன்னைக்கு வந்து அந்த சேலஞ்ச் இருந்தது 2000. ஸோ இன்னைக்கு 2010 எகைன் அந்த டெங்கு வைரஸ். ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த இம்யூனிட்டியை தான் வந்து அஃபெக்ட் பண்ணுது மெயினா. ஸோ அந்த இம்யூனியோ டெஃபிஷியன்சி டிசார்டரை நம்ம எப்படி ஓவர் கம் பண்றது த்ரூ அ ரைட் சப்ளிமெண்ட். சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெட் ஏக்னா இமீடியட்டா வந்து ஒரு மெடிசின் எடுக்கணும் அப்படிங்கிற அவேர்னஸ் இருக்கே தவிர அதே ஹெட் ஏக்கான ரீசன், அதாவது வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு மைக்ரேனா இருக்கட்டும் இல்லை எனி ஆக்சிடென்டல் ஹெட் ஏக், எந்த ஹெட் ஏக்கா இருந்தாலும் பேசிக்கா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு எனர்ஜி லாஸ்னால வரதான் அந்த ஹெட் ஏக். ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக் இன்னைக்கு நிறைய அதை திரும்ப சொல்றாங்க ஸ்ட்ரெஸ் ரிலேட்டட் ஹெட் ஏக் அப்படின்னு. ஸோ இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா பி காம்ப்ளெக்ஸ் டெஃபிஷியன்சினால வருது. இன்னைக்கு ஹார்ட் ஏக், ஹெட் ஏக் கொடுங்க ஹார்ட் ஏக் இன்னைக்கு சைலண்ட் ஹார்ட் அட்டாக் பாத்தீங்க அப்படின்னா உங்களோட ஹோமோசிஸ்டின் லெவல் ஜாஸ்தி ஆகுறதுனால வருது ஹார்ட் ஏக். ஸோ எகைன் பி காம்ப்ளெக்ஸ் விட்டமின் நீங்க ஆட் பண்ணீங்க அப்படின்னா யூ கேன் ஆல்சோ கோ கெட் ரிட் ஆஃப் தி ஹார்ட் ஏக். ஸோ இதே மாதிரி வந்து இன்னைக்கு நிறைய எங்க வலிக்குதுன்னே தெரியலன்னு சொல்லுவாங்க. காஃப்ல வந்து ஜாஸ்தி பெயின் இருக்கும். தட் இஸ் மெயின்லி டியூ டு கால்சியம் டெஃபிஷியன்சி. நிறைய பேருக்கு தெரியாது. பட் வந்து பாத்தீங்கன்னா அதை ஒரு பெயினாவே அந்த நேரம் வலிக்கும், அப்புறம் கவனிக்க மாட்டாங்க. ஸோ எகைன் இட் இஸ் அ கால்சியம் டெஃபிஷியன்சி. ஸோ இதே மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் பயங்கரமா கோவப்படுவாங்க. அதை கேரக்டர்னு நினைச்சிட்டு இருப்பாங்க. எகைன் இட் இஸ் அயன் டெஃபிஷியன்சி. ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா நார்மலா இந்தியால மட்டுமே வந்து கிட்டத்தட்ட 500 கோடிக்கு மேல விட்டமின், ஜிங்க், மல்டி விட்டமின் வந்து பாத்தீங்க அப்படின்னா சேல் ஆயிருக்கு டு வின் ஓவர் த பேட்டில் ஆஃப் த கோவிட். ஆனா COVID-19 ப்ராசஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அது எந்த அளவுக்கு ஒயிட் பிளட் செல்ல இருக்கக்கூடிய அந்த டி செல் நம்பரை வந்து கம்மி பண்ணுதோ பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்ஃபெக்ஷனை ஃபைட் பண்ண முடியாது. ஸோ அதனால வரது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த டி செல் நம்பர் ஏன் கம்மி ஆகுது COVID-19 அப்படின்னா இஸ் மெயின்லி டியூ டு மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி, இல்லைன்னா மைக்ரோ நியூட்ரியன் மால் நியூட்ரிஷன் சொல்லுவாங்க. ஸோ மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சி அப்படின்னா விட்டமின் மினரல்ஸோட டெஃபிஷியன்சி. மேஜர் விட்டமின் என்னென்ன டெஃபிஷியன்சி அப்படின்னு பாத்தீங்கன்னா விட்டமின் A, B6, C, E, ஃபோலிக் ஆசிட். அதே மாதிரி வந்து பாத்தீங்கன்னா மினரல்ஸ்ல ஜிங்க், செலினியம், அயன், காப்பர். ஸோ இதனாலதான் அந்த மைக்ரோ நியூட்ரியன் டெஃபிஷியன்சியே நிறைய பேருக்கு சரி பண்ணாம COVID-19 வரக்கூடிய சிம்டம்ஸை எவ்வளவு சரி பண்ணாலும் அந்த கேஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்க ரெக்கவர் ஆகுறது ரொம்ப சேலஞ்ச். ஸோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்லணும் ஆவரேஜா அப்படின்னு பாத்தீங்கன்னா 2.8 மில்லியன் சில்ட்ரன் அண்டர் 5 இயர்ஸ் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் A டெஃபிஷியன்சில இருக்காங்க. 40% விட்டமின் D டெஃபிஷியன்சி மெயினா வந்து பாத்தீங்கன்னா அடலசன்ட் கேர்ள்ஸ்ல இருக்கு. 2 பில்லியன் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா அயன் டெஃபிஷியன்சி இருக்கு. ஓவர் 2 பில்லியன் அயோடின் டெஃபிஷியன்சி இருக்கு. ஸோ ஆவரேஜா பாத்தீங்கன்னா 1 in 3 நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சில தான் இருக்காங்க. ஸோ இந்த டெஃபிஷியன்சி நம்ம வந்து எப்படி பாடியில நம்ம தான் கிரியேட் பண்றோம். இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி வரதுக்கு என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்கன்னா உடம்புக்கு எது தேவையோ அதை வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜாஸ்தி எடுக்கிறது கிடையாது. விட்டமின் மினரல்ஸ் உடம்புக்கு எதெல்லாம் தேவை இல்லையோ அதை ஜாஸ்தி எடுத்துக்கிட்டு இருக்காங்க. சால்ட்டு, ஆயில், சுகர், இன்னும் சொல்ல போனா அப்படின்னு பாத்தீங்கன்னா கோகனட், அதாவது தேங்காய், இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஜாஸ்தி எடுக்கிறாங்க.
நாக்கு சுவைக்காகவும் உடம்பு தேவைக்கு எடுக்காம உடம்புக்கு தேவையில்லாத எடுக்கிறதுனாலதான் பாத்தீங்கன்னா நிறைய வந்து இந்த டெஃபிஷியன்சி சேலஞ்ச் வருது. ஸோ இந்த நாக்கு சுவை பிளஸ் வந்து இந்த உடம்பு தேவையில்லாத ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா எல்லாமே ஹை கலோரி இருக்கும். ஆனா வந்து பாத்தீங்கன்னா லோ நியூட்ரிஷனல் வேல்யூவா இருக்கும். ஃபாஸ்ட் ஃபுட்ஸ், ப்ராசஸ்டு ஃபுட் நிறைய தெரியும் நமக்கு, சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் இந்த மாதிரி. ஸோ இதுல எல்லாமே நிறைய இதுல 0 கலோரிலாம் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்க அப்படின்னா நியூட்ரிட்டிவ் வேல்யூவே கிடையாது. ஸோ இதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா உங்களோட இம்யூனோ டெஃபிஷியன்சி வந்து ஜாஸ்தி அடிவாங்குது. ஸோ இந்த இம்யூனோ டெஃபிஷியன்சி இல்லைன்னா நியூட்ரிஷனல் டெஃபிஷியன்சி வந்து சரி பண்ணணும் அப்படின்னா யூ நீட் அ ப்ராப்பர் எக்ஸ்பர்ட். இப்ப ரொம்ப சிம்பிளா வந்து அவங்க மேடம் சொன்னாங்க இந்த ஆர்டிஏ அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த ஆர்டிஏங்கிறது வந்து பாத்தீங்க அப்படின்னா ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க நார்மலா. ஸோ இந்த ரெக்கமெண்டட் டெய்லி அலவன்ஸ் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா எல்லா விட்டமின்ஸுக்குமே ஒரு ஆவரேஜா ஒரு விஷயம் இருக்கும். ஆனா நீங்க அந்த ஆர்டிஏ மட்டுமே வச்சுக்கிட்டு உங்களோட இம்யூனோ டெஃபிஷியன்சியை ஓவர் கம் பண்ண முடியாது. ஸோ அந்த ஆர்டிஏவை விட இன்னொரு விஷயம் இருக்கு. சே ஃபார் எக்ஸாம்பிள் ஓடிஏ அப்படின்னு சொல்லுவாங்க, தட் இஸ் கால்டு ஆப்டிமம் டெய்லி அலவன்ஸ். ஸோ இந்த ஆப்டிமம் டெய்லி அலவன்ஸை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணாதான் தட் வில் ஓவர் கம் தி இம்யூனோ டெஃபிஷியன்சி. ஸோ சே ஃபார் எக்ஸாம்பிள் உங்களுக்கு வந்து ஒரு விட்டமின் சி பத்தியே இப்ப எடுத்துக்கோமே. இப்ப அவங்க மேடம் சொன்னாங்க, ஒரு பிரவீனும் சொன்னாரு. ஸோ இன்னைக்கு வந்து 400 மில்லிகிராம் வந்து பாத்தீங்கன்னா விட்டமின் சி கொடுத்துருக்காங்க. நார்மல் நமக்கு ஆர்டிஏ அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 90 மில்லிகிராம் ஃபார் ஒரு மேல் இருக்கும். இன்னொன்று வந்து ஒரு 85 மில்லிகிராம் வந்து கிட்டத்தட்ட ஒரு ஃபீமேல். பட் ஆனா ஓடிஏ பொறுத்த வரைக்கும் வந்து பாத்தீங்கன்னா 1200 to 2000 மில்லிகிராம் வந்து நீங்க விட்டமின் சி எடுக்கணும். பட் நார்மலா நேச்சுரலாவே சில பேர் வந்து பாத்தீங்கன்னா அந்த விட்டமின் சி எடுக்கணும்னு ஆசைப்படுறாங்க. அப்ப நீங்க ஒரு 1200 to 2000 மில்லிகிராம் ஆஃப் விட்டமின் சி எடுக்கணும் அப்படின்னா 18 ஆரஞ்சு கிட்டத்தட்ட 160 ஆப்பிள் சாப்பிடணும். ஸோ இது சாப்பிட்டா உங்களுக்கு விட்டமின் சி மட்டும் கிடைக்காது, கூடவே வந்து பாத்தீங்கன்னா தேவையில்லாத கலோரி எல்லாம் கிடைக்கும். ஸோ அப்போ ஒரு நியூட்ரிஷனல் எக்ஸ்பர்ட் வேணும் அந்த நம்மளோட இம்யூனோ டெஃபிஷியன்சியை வந்து மீட் அவுட் பண்றதுக்கு. ஸோ அப்போ நம்ம அந்த ரைட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்டை எப்படி சூஸ் பண்றது? சிம்பிளா சொல்லணும்னா அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட் வந்து பாத்தீங்கன்னா ஹோல் பிளான்ட் பேஸ்டா இருக்கு. ஸோ என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஃபைட்டோ நியூட்ரியன்ஸ் தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு அந்த செல்லுலார் நியூட்ரிஷன் தான் வந்து இன்னைக்கு நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட். ஸோ அதுல வந்து பயனியர் வந்து நியூட்ரலைட். ஸோ ரெண்டாவது விஷயம் சொல்லும் போது வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ்ல இருந்து அவங்க அந்த நியூட்ரிஷன் வந்து இருக்கிற மாதிரி பார்க்கணும். எதுக்காக வெரைட்டி ஆஃப் பிளான்ட்ஸ் அப்படின்னா ஒரு ஃபைட்டோ நியூட்ரியன்ட் இல்ல அதர் வேரியன்ட் ஆஃப் ஃபைட்டோ நியூட்ரியன்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒவ்வொரு பிளான்ட் டு பிளான்ட் வந்து வேரி ஆகும். ஸோ மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா அவங்க வந்து ஓன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வச்சிருக்கணும். ஸோ அவங்களே வந்து க்ரோ பண்ணி ஹார்வெஸ்ட் பண்ணி கான்சென்ட்ரேட் பண்ணி வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த பிளான்ட்டை வந்து ப்ராடக்டா மேக் பண்ணி கொடுக்கணும். ஸோ அவங்களுக்கு அந்த சர்டிஃபைடு சாயில் இருக்கணும். ஸோ அதுவும் வந்து பாத்தீங்க அப்படின்னா வேர்ல்டு நம்பர் 1 குளோபல் விட்டமின் அண்ட் டயட்ரி சப்ளிமெண்ட்ஸ் நம்மளோடது. அவங்க மட்டும்தான் வந்து பாத்தீங்கன்னா ஓன் சர்டிஃபைடு ஆர்கானிக் ஃபார்ம்ஸ் வச்சிருக்காங்க. ஆல்ரெடி சொன்னாரு பிரவீன், கிட்டத்தட்ட 6400 ஏக்கர்ஸ்ல வச்சிருக்காங்கன்னு சொல்லிட்டு. ஸோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட குட் மேனுஃபேக்சரிங் ப்ராக்டிசஸ் நீங்க பார்க்கணும். ஸ்டேட் ஆஃப் ஆர்ட் டெக்னாலஜி இருக்கு. ஸோ இது வந்து சீட் டு சர்விங் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்ப இது வந்து WHO வந்து ரெக்கமெண்ட் பண்றாங்க நியூட்ரலைட். என்ன ரீசன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ 13 பார்மசூட்டிக்கல் கம்பெனிஸ், அதாவது மருந்து மாத்திரை தயாரிக்கிற கம்பெனிக்கு நிகரா ஒரு நியூட்ரசிட்டிக்கல் கம்பெனி இருக்கு அப்படின்னா அது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் தான். ஸோ அதனாலதான் வந்து பாத்தீங்கன்னா நீங்க WHO ரெக்கமெண்ட் பண்றாங்க. நிறைய வந்து அரே ஆஃப் என்டையர் லைன் ஆஃப் ஹெவி மெட்டல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா அரே பண்ணிருக்காங்களா அப்படின்னு. அது என்ன அப்படின்னா நிறைய அந்த கண்டாமினேஷன்ஸ் ஆஃப் லெட் அண்ட் மெர்குரி இல்லாம இருக்கணும் அந்த நியூட்ரிஷனல் சப்ளிமெண்ட்ஸ்ல. ஸோ அது மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா அவங்களோட பயோ அசேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. பயோ அசேஸ்னா வந்து பாத்தீங்கன்னா அதோட டாக்ஸிக் எஃபெக்ட்ஸ், சைடு எஃபெக்ட்ஸ் பத்தி அவங்க வந்து எவ்வளவு பப்ளிஷ் பண்ணிருக்காங்க. ஸோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா நியூட்ரலைட் வந்து பாத்தீங்கன்னா நில் ரிப்போர்ட்டட் சைடு எஃபெக்ட்ஸ். ஸோ இது மாதிரி RX ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கோர் இருக்கு ஆக்சுவலா. ஸோ ஆக்சிஜன் ரேடியன்ஸ் அப்டார்ப்ஷன் கெப்பாசிட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இதோட பர்பஸ் என்ன அப்படின்னா அந்த நியூட்ரலைட் சப்ளிமெண்ட் வந்து எந்த அளவுக்கு அதோட ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி அதோட கெப்பாசிட்டி வந்து பெட்டரா இருக்கு when compared to other nucleic supplements அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இது எல்லாமே வந்து நீங்க ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே கிடையாது. ஸோ எல்லாமே உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா கையிலே அவைலபிளா இருக்கு. ஸோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்மளோட நியூட்ரலைட் சப்ளிமெண்ட்ஸ் ஆக்சுவலா. ஸோ எகைன் வந்து பாத்தீங்கன்னா இப்போ இம்யூனோ
டெஃபிஷியன்சி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். அப்ப இம்யூன் ரிலேட்டடான ப்ராடக்ட்ஸ் நிறைய வந்து பாத்தீங்கன்னா ரெஸ்பிரேட்டரி ஹெல்த் ரிலேட்டட்லயே அவங்க மேடம் வந்து கவர் பண்ணிட்டாங்க. துளசி, விட்டமின் சி, ட்ரிபிள் கார்டு, இக்னீஷியா இதெல்லாம். ஸோ இதுல நம்ம மெயினா ஏன் விட்டமின் சி எடுக்கணும்? ஸோ நீங்க ஒரு நியூட்ரியன்ட் சப்ளிமெண்ட் வந்து நீங்க சூஸ் பண்றீங்க அப்படின்னா தட் ஷுட் பி அசோசியேட்டட் வித் ஃபைட்டோ நியூட்ரியன்ட். இன்னைக்கு ஃபைட்டோ நியூட்ரியன்ட்டோட இருக்குது அப்படின்னா, ஸோ அவர் சொன்னாரு 150 கிராம் ஆஃப் ஆசிடோலா செரி இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ என்ன ரீசன்னால 150 கிராம் ஆசிடோலா செரி ஆட் பண்ணிருக்காங்கன்னா அதுல இருக்கக்கூடிய பயோஃபிளேவனாய்ட்ஸ். ஸோ அந்த பயோஃபிளேவனாய்ட்ஸ் இருந்துச்சுன்னா தான் வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த விட்டமின் சியோட அப்சார்ப்ஷன், அதோட அந்த இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ், ஸோ அது எல்லாமே வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஸோ எகைன் வந்து விட்டமின் சி பத்தி ரொம்ப டீட்டெயிலா நிறைய சொல்லிட்டாங்க. ஸோ நார்மலாவே இப்ப நான் நேச்சுரலாவே நான் விட்டமின் சி எடுக்கணும் அப்படின்னு சொல்றாங்க அப்படின்னா, இப்ப ஹையஸ்ட் சோர்ஸ் நேச்சுரல் சோர்ஸ் அப்படின்னா கொய்யா பழம் தான் சொல்லுவாங்க, கோவா. ஸோ அது வந்து 377 மில்லிகிராம் இருக்கு ஒரு கப்ல. பட் எகைன் விட்டமின் சி மட்டுமே கிடைக்குமா? கண்டிப்பா வந்து பாத்தீங்க அப்படின்னா கிடைக்க வாய்ப்பு கிடையாது. ஸோ ஆல் டே இம்யூனிட்டி சப்போர்ட் இருக்கு, ஸ்லோ ரிலீஸ் இருக்கு, 8 ஹவர்ஸ்க்கு அவர் சொன்ன மாதிரி பாத்தீங்கன்னா ஸ்பெஷல் அப்ரூவல். ஸோ இதுல வந்து ஃபைனலா சொல்ற ஒரு விஷயம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ நீங்க வந்து பாத்தீங்கன்னா உங்களோட டயட்ல எடுக்கக்கூடிய ஃப்ரூட்ஸா இருக்கட்டும், வெஜிடபிள்ஸா இருக்கட்டும், இது எதுவுமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ப்ரிப்பேர் பண்ணி நம்ம வந்து எடுக்க முடியாது. எல்லாமே ஜெனட்டிக்கலி மாடிஃபைடு சீட்ஸ் அந்த மாதிரிதான் இருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா அது நம்ம கையில கிடையாது, நம்ம என்ன மாதிரியான ஃப்ரூட்ஸ் வெஜிடபிள்ஸ் எடுக்கணும்னு. பட் ஒரு எக்ஸ்பர்ட், ஒரு நியூட்ரிலைட் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அவங்க சீட் டு சர்விங்ஸ் கொடுக்குறாங்க. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நம்ம சூஸ் பண்ணலாம், இது வந்து நம்ம கையில இருக்கு. ஸோ கிட்டத்தட்ட 50+ கண்ட்ரீஸ்ல 80+ இயர்ஸ் மேல ரொம்ப சக்சஸ்ஃபுல்லா கொடுத்துக்கிட்டு இருக்காங்க. ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஸோ ஹவு டு சூஸ் த ரைட் சப்ளிமெண்ட். தேங்க்யூ. ஓவர் டு தேங்க்யூ டாக்டர் ஜெகதீஷ். ஸோ இம்பார்ட்டன்ஸ் ஆஃப் ரைட் சப்ளிமெண்ட் பத்தி இன் டீட்டெயிலா சொன்னீங்க டாக்டர். அண்ட் நம்மளோட நியூட்ரிலைட் பத்தியும் கம்ப்ளீட்டா ஹைலைட் பண்ணீங்க. தேங்க்யூ சோ மச் டாக்டர் ஜெகதீஷ். ஸோ த நெக்ஸ்ட் ஸ்பீக்கர் ஃபார் த டே நம்ம இடையே ஜாயின் பண்ணிருக்கிறாங்க டாக்டர் பொன்மணி சித்ரா, எம்டி, மைக்ரோபயாலஜிஸ்ட், டயபெட்டாலஜிஸ்ட், ஆன்டி ரெட்ரோ வைரல் ட்ரீட்மெண்ட் ஸ்பெஷலிஸ்ட் அண்ட் ஆல்சோ எமர்ஜென்சி பிசிஷியன் and rich experience of 20 years of experience hold பண்றாங்க. Okay, so let's invite Dr. Ponmani Chitra onto this digital stage. Ma'am, first question to you, importance of women's immunity health. இப்ப இருக்கக்கூடிய இந்த pandemic situationல women's ஓட immunity health வந்துட்டு எந்த அளவுக்கு இம்பார்ட்டன்ட்ன்றதை எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணுங்க. Over to you, ma'am. So விமென்ஸ் இந்த இம்யூனிட்டி ஹெல்த் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா இந்த பேண்டமிக் சிச்சுவேஷன்ல வந்து மெயினா நமக்கு தேவையானது அப்படின்னா புரோட்டீன், டெய்லி விட்டமின் சி, எக்னீஷியா அண்ட் செவன்பிராஷ், நியூட்ரிலைட் செவன்பிராஷ், துளசி, ஒசாக்கா, இது எல்லாமே. பட் லேடிஸை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா அவங்க ஃபேஸ் பண்ற மெயின் ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க வந்து மோஸ்ட்லி வந்து அனீமிக்கா இருப்பாங்க. ஸோ அனீமிக்கா இருக்கிறப்ப வந்து தே ஆர் ப்ரோன் ஃபார் இன்ஃபெக்ஷன். டக்குன்னு வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகிறதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகம். ஸோ அதை அவாய்ட் பண்ணணும் அப்படின்னா வந்து அதுக்கேற்ற மாதிரி சப்ளிமெண்ட் வந்து அவங்க எடுத்துக்கணும். இப்போ பேசிக்கா வந்து ஹெல்த்துக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா 4 பில்லர்ஸ் உங்களுக்கு தெரியும் இல்லைங்களா? ஸோ ரெகுலரா எக்ஸசைஸ் பண்ணணும், அடிக்குவேட் ரெஸ்ட் இருக்கணும், பாசிட்டிவ் மென்டல் ஆட்டிடியூட் இருக்கணும், பிளஸ் வந்து வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் இருக்கணும். இப்போ வந்து நம்ம வெல் பேலன்ஸ்டு நியூட்ரிஷன் அப்படின்றதுல வந்து நம்ம ஈவன் தோ நம்மளோட டயட்ல ரெகுலர் டயட் எடுத்துக்கிட்டா கூட தட் இஸ் நாட் அ வெல் பேலன்ஸ்டு டயட். அதே மாதிரி வந்து அனீமிக் அப்படின்றப்ப வந்து லேடிஸ்ல வந்து பாத்தீங்கன்னா இப்ப 4 பேர் இருக்காங்கன்னா அதுல 3 லேடிஸ் வந்து கட்டாயமா அனீமிக்கா இருப்பாங்க. ஒர்க் பண்ற லேடிஸ் வந்து பார்த்தோம்னா 60% ஆஃப் த இந்தியன் ஒர்க்கிங் உமன்லாம் வந்து பாத்தீங்கன்னா அவங்களுக்கு வந்து ஒரு சிம்டம்ஸ் ஆஃப் எக்ஸாஷன் அண்ட் இரிட்டபிலிட்டி அரௌண்ட் த ஏஜ் ஆஃப் ஒரு 60 to 40 இயர்ஸ்ல வந்து இருக்கும். அண்ட் இன்சோம்னியானா அவங்களுக்கு சரியானபடி தூக்கம் வராம அது மாதிரி எல்லாம் இருக்கும். அதே மாதிரி பார்த்தோம் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஆஸ்டியோபோரோசிஸ் அப்படின்ற மாதிரி 1/3 ஆஃப் த பீப்புள் 3 பேர் இருக்காங்க லேடிஸ் அப்படின்னா அதுல வந்து ஒருத்தவங்களுக்கு வந்து கன்ஃபார்மா ஆஸ்டியோபோரோசிஸ் இருக்கு. பிகாஸ் வந்து அவங்களுக்கு தேவையான நியூட்ரிஷனை வந்து அவங்க வந்து ப்ராப்பரா எடுத்துக்கிறது இல்ல. பிளஸ் வந்து உமனோட லைஃப் ஸ்டேஜஸே பார்த்தோம் அப்படின்னா தே ஆர் கிராசிங் த்ரூ பிசியாலஜிக்கலி வந்து கிராஸ் த்ரூ பண்றாங்க. நம்பர் 1 பியூபர்ட்டி, தட் இஸ் அடலசன்ஸ். அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா பிரெக்னன்சி, அதுக்கப்புறம் லாக்டேஷன், அப்புறம் மெனோபாஸ். ஒவ்வொரு ஸ்டேஜையும் அவங்க வந்து கிராஸ் த்ரூ பண்றாங்க.
ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு ஸ்டேஜையும் வந்து அவங்க கிராஸ் த்ரூ பண்றப்ப வந்து அதுக்கு வந்து அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வந்து தேவைப்படுது. அந்த எக்ஸ்ட்ரா டிமாண்ட் வந்து தேவைப்படுறப்ப அது தேவையான அளவுக்கு அவங்க சப்ளிமெண்ட் பண்ணாம இருந்தாங்க அப்படின்னா அந்த டிஃபிஷியன்சியே வந்து இட் வில் பி லீடிங் டு தட் அனீமிக் வந்து ஆயிடுது அவங்களுக்கு. ஸோ இப்போ அனீமிக் இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு எப்படி இருக்குன்னா ரொம்ப டயர்டா இருப்பாங்க. அதே மாதிரி அவங்களுக்கு எதனா கொஞ்சம் படிக்கட்டுல ஏறுறாங்க இறங்குனாங்கன்னா அவங்களுக்கு ரொம்ப மூச்சு வாங்கும். பிளஸ் வந்து அவங்களுக்கு தூங்கி எந்திரிச்சா கூட ஒரு ஃப்ரெஷ்னஸ் ஃபீலிங்கே இருக்காது. ஜாயிண்ட் எல்லாம் ரொம்ப வலிக்குதுன்னு சொல்லுவாங்க. பிகாஸ் வந்து எல்லா நம்மளுக்கு வந்து பிளட் செல்ஸ் எல்லாம் உற்பத்தி ஆகுறதுலாம் பாத்தீங்கன்னா மெயின்லி ஜாயிண்ட்ஸ்ல தான் வந்து உற்பத்தி ஆகும். ஸோ அப்ப அந்த ஜாயிண்ட் பெயின் சொல்லுவாங்க. பிளஸ் வந்து லோ பேக் கேக் சொல்லுவாங்க நிறைய பேரு. பிளஸ் வந்து அவங்களுக்கு வந்து ஒரு மாதிரி இரிட்டபிலிட்டி இருந்துட்டே இருக்கும். கண்ணை சுத்தி கருவளையமா இருக்கும், முடி கொட்டும். ஸோ இவ்வளவு ப்ராப்ளம்ஸ் இருக்கும். ஸோ நம்ம வந்து என்ன நினைச்சுப்போம், வீட்டுல இருக்கிறவங்க வந்து அவங்க சொல்றாங்கன்னா இவங்களுக்கு எப்பவும் வேற வேலையே இல்லை, இப்படிதான் பண்ணுவாங்க அப்படின்னு. பட் இன்னைக்கு இருக்கிற சிச்சுவேஷன்ல, கோவிட் சிச்சுவேஷன்ல வந்து லேடிஸ் வந்து நிறைய வேலை பாக்குறாங்க. சொல்ல போனா 24/7 வேலை பாக்குறாங்க. ஏன்னா வந்து வெளியில போய் யாரும் எதுவும் சாப்பிட முடியாது அப்படின்றப்ப வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க 24 மணி நேரமும் ஏதாச்சும் வீட்டுல இருக்க ஒவ்வொருத்தருக்கும் எல்லாம் சமைச்சு கொடுத்து எல்லாத்தையும் நல்லா ப்ரொடெக்ஷன் பண்ணி பார்த்துட்டு, பட் ஆனா தன்னோட ஹெல்த்தை வந்து பாக்குறதுல அவங்க வந்து கோட்டை விட்டுறாங்க. ஸோ நம்ம பேசிக்கா வந்து லேடிஸ் வந்து ஒரு வீட்டோட அச்சாணி மாதிரி. இப்ப யார் வேணா இல்லாம வந்து எப்படியாவது ரன் பண்ணிடலாம். பட் லேடிஸ் இல்ல அப்படின்னு சொன்னா வந்து அந்த வீட்டுல வந்து அதை வந்து ஈக்குவலைஸ் பண்ணவே முடியாது இல்லைங்களா? ஸோ தட் இஸ் த மெயின் திங். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து அந்த மெனோபாஸ் அடையிறப்பையும் வந்து அவங்களுக்கு வந்து சில உடம்பு ரீதியாகவும் சில ப்ராப்ளம்ஸ் எல்லாம் வரும். அவங்களுக்கு ஹார்ட் பிளஸஸ் வந்து வரலாம். அதே மாதிரி வந்து பார்த்தோம் அப்படின்னா அவங்களுக்கு ஒரு மாதிரி இரிட்டேஷன் இருக்கும். ஸோ அந்த எல்லாத்தையும் வந்து ஈஸியா ப்ராசஸ் பண்றதுக்கு வந்து நம்மளோடதுலயே நிறைய சப்ளிமெண்ட்ஸும் கூட இருக்குது. இப்போ அனீமியா அப்படின்னா வந்து நம்ம ஜென்ரலா வந்து அயன் டிஃபிஷியன்சி அனீமியா அப்படின்றத பத்தி தான் சொல்லுவோம். பட் ஆனா வந்து நிறைய அனீமியா இருக்கு. அனீமியா பெர்னிசியஸ் அனீமியா, ஹீமோலைட்டிக் அனீமியா, அயன் டிஃபிஷியன்சி அனீமியா, மெகலோபிளாஸ்டிக் அனீமியா, ஏபிளாஸ்டிக் அனீமியா, சிக்கிள் செல் அனீமியா, டிஃபரெண்ட் டைப் ஆஃப் அனீமியா. ஒவ்வொன்றும் ஒவ்வொரு டிஃபிஷியன்சி. மெயினா வந்து வர்றது வந்து ஃபோலேட் டிஃபிஷியன்சினால வர்றது தான் வந்து மெயின் திங். ஸோ நம்ம வந்து அந்த இதுக்கு ஏற்ற மாதிரி தான் வந்து மோஸ்ட் ஆஃப் த சப்ளிமெண்ட்ஸ் வந்து பிளான் பண்ணிருக்கோம். அப்ப இதோட வந்து டெய்லியும் சேர்த்து கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த B12 டிஃபிஷியன்சினால வரக்கூடிய அந்த இதுவும் வந்து ஆட்டோமேட்டிக்கா வந்து அவங்களுக்கு சரியாயிடும். இன்ட்ரின்சிக் ஃபேக்டர் டிஃபிஷியன்சினால வரக்கூடிய அந்த அனீமியாவும் வந்து சரியாயிடும் உங்களுக்கு. அதே மாதிரி இவங்களுக்கு வந்து இப்படி தொடர்ந்து அனீமியா இருக்கிறப்ப இவங்க ஒருவேளை மேரேஜ் ஆகி கன்சீவ் ஆகுறாங்கன்னா இவங்களுக்கு என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னா வந்து ஸ்டில் பர்த் அப்படின்ற மாதிரி குழந்தை பிறக்கிறப்ப வந்து சம்டைம்ஸ் இறந்து போகலாம். ஆர் அதர்வைஸ் அபார்ஷன், ஃப்ரீக்வெண்டா அபார்ஷன் ஆகுறதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. பிளஸ் வந்து குழந்தை பிறந்துச்சுன்னா கூட அந்த பேபி வந்து லோ பர்த் வெயிட் பேபியா வந்து இருக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அதனால வந்து இந்த டிஃபிஷியன்சியை வந்து ஃபர்ஸ்ட் இனிஷியலா நம்ம வந்து கரெக்ட் பண்ணணும். ஸோ அதுக்கு நம்மளோட ப்ராடக்ட் வந்து பார்த்தோம் அப்படின்னா அயன் ஃபாலிக் இருக்குது. பிளஸ் வந்து இந்த லோ பேக் ஏக் அப்படின்றது வந்து மோஸ்ட்லி டியூ டு ஆஸ்டியோபோரோசிஸ்னால வருது. ஸோ அந்த பெயினை வந்து எதனால ஆகுது அப்படின்னா வந்து அவங்க கால்சியமும் வந்து அவங்களுக்கு டிஃபிஷியன்சியா இருக்கும். ஸோ அதை ஃபில்ஃபில் பண்றதுக்கு அவங்க கால்மேக் D+ அதெல்லாம் எடுத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களோட ஹெல்த் வந்து நல்லா இருக்கும். ஸோ வீட்டுல வந்து லேடிஸ் வந்து நல்லா இருந்தாங்கன்னா அந்த ஃபேமிலியே வந்து ஹெல்த்தியா நல்லா இருப்பாங்க. ஸோ திஸ் இஸ் த மெயின் திங். ஸோ இப்போ வந்து நம்ம புரோட்டீன்ல வந்து எடுத்துக்கிட்டோம் அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து எடுத்துக்கிறப்ப என்ன ஆகும்னா ஹீமோகுளோபின்ல இருக்கக்கூடிய குளோபின் சொல்லக்கூடிய ஒரு குளோபின்றது வந்து ஒரு டைப் ஆஃப் புரோட்டீன், சரிங்களா? ஸோ அந்த புரோட்டீன் வந்து சிந்தசைஸ் பண்றதுக்கு வந்து கட்டாயமா வந்து நமக்கு ஹீமோகுளோபின் சிந்தசைஸ் ஆகுறதுக்கு புரோட்டீன் வந்து தேவைப்படுது. ஸோ அந்த புரோட்டீனை நீங்க பேசிக்கா கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு வந்து அந்த ஹெல்த் வந்து இம்ப்ரூவ் ஆகுது ஆட்டோமேட்டிக்கா. அந்த ஹீமோகுளோபின் ஃபார்மேஷனுக்கு வந்து அது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குது. அட் த சேம் டைம் வந்து அந்த டெய்லி அப்படின்றத கொடுக்குறப்ப வந்து நீங்க வந்து அதுல எல்லா உங்களுக்கு ஐ மீன் ஆல் த மினரல்ஸ் பிளஸ் வந்து பாத்தீங்கன்னா எல்லா விட்டமின்ஸுமே அதுல வந்து கவர் ஆயிடுது. அப்படின்றப்ப வந்து பேசிக்கா வந்து இட் வில் பி கவரிங் எல்லாத்துமே வந்து கவர் ஆகுறதுனால உங்களுக்கு வந்து அந்த
அயன் டிஃபிஷியன்சி அனீமியாவாகட்டும் இல்ல எந்த டைப் ஆஃப் அனீமியாவா இருந்தாலும் டெய்லியும் அயன் ஃபாலிக்கும் நீங்க சேர்த்து கொடுக்குறப்ப வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா எல்லா டைப் ஆஃப் அனீமியாவும் வந்து சரியாயிடும். இல்லைன்னா அதெல்லாம் நம்ம வந்து தனியா வந்து பெரிஃபரல் ஸ்மியர் போட்டு பார்த்தோம்னா தான் தெரியும் என்ன டைப் ஆஃப் அனீமியா, அதுக்கு என்ன ட்ரீட்மெண்ட் அப்படின்னு. ஸோ அதுக்காக ஒவ்வொன்றுக்கு போய் தனியா இது பண்ணிட்டு இருக்காம இதுலயே பண்ணிடலாம். அப்புறம் லேடிஸ் சொல்ற ஒரு முக்கியமான ப்ராப்ளம் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ஹேர் ஃபால் இருக்குது சொல்லுவாங்க. ஹேர் ஃபால்க்கு வந்து அயன் வந்து தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். பிளஸ் நம்மளதுல வந்து ஒரு ஸ்பெஷல் ப்ராடக்ட் தட் இஸ் பயாட்டிக் செரி பிளஸ் ஸ்கின், ஹேர், நெயில் அது எல்லாத்தையும் வந்து நல்லா வச்சுக்கணும்னு நினைப்பாங்க லேடிஸ். ஸோ அந்த இது வந்து பிளஸ் ப்ரோட்டீனும் அந்த இதோட சேர்த்து கிடைக்கிறப்ப வந்து அவங்களுக்கு வந்து ரொம்ப ஈஸியா அந்த ப்ராப்ளமும் செட்டரேட் ஆயிடும். ஸோ தீஸ் ஆர் ஆல் த பேசிக் திங்ஸ். சரிங்களா? ஸோ இம்யூனிட்டி பேக் வந்து நம்மளோட இதுல இருக்கிறது வந்து அவங்க மெயினா இந்த டைமிங்ல யூட்டிலைஸ் பண்ணிக்கிட்டாங்கன்னா விட்டமின் சி எடுத்துக்கிறப்ப வந்து ஒரு குட்டி குட்டி ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் கூட வராம வந்து அவங்க தடுத்துக்கலாம். விட்டமின் சிக்கு வந்து ஒரு ஆன்டி ஆக்சிடென்ட் ப்ராப்பர்ட்டி இருக்குது. அது எஸ்பெஷலி ரெஸ்பிரேட்டரி பெத்தோஜன்ஸை வந்து அது கண்ட்ரோல் பண்றதுக்குள்ள அந்த மியூக்கஸ் லைனிங் மேடம் சொன்னாங்க இல்லைங்களா, இந்த மியூக்கஸ் லைனிங்ல எல்லாம் வந்து அந்த காப்லெட் செல்ஸ் அந்த இதெல்லாம் இருக்குது இல்லைங்களா. ஸோ அது எல்லாத்தையும் வந்து அந்த இம்யூனிட்டி பவர் மூலமா அதை வந்து கில் பண்றதுக்கு தேவையானதெல்லாம் வந்து விட்டமின் சி வந்து கொடுக்குது. ஸோ ரெஸ்பிரேட்டரி பேத்தோஜன்ஸை வந்து நல்லா கண்ட்ரோல் பண்ணி கொடுக்கும். ஸோ இந்த சிச்சுவேஷன்ல வந்து விட்டமின் சியோட வந்து சேர்த்து எடுத்துக்கிறது நல்லது. ஸோ தேங்க்யூ டாக்டர். ரொம்ப அழகா எங்களுக்காக சொன்னீங்க. விமென் இஸ் பேக் போன் ஆஃப் என்டையர் ஃபேமிலி. ஒரு விமென் ஒரு குடும்பத்துக்கு வந்து அச்சானி. அண்ட் அவங்க எந்த அளவுக்கு ஹெல்த்தியா இருக்காங்களோ அந்த அளவுக்கு தான் நம்ம ஃபேமிலியும் ஹெல்த்தியா இருக்கும். ஸோ கண்டிப்பா எல்லா விமெனும் அஃப்கோர்ஸ் it is ஒரு டீனேஜர், அடல்ட் ஆர் பர்சன் இன் மெனோபாஸ் ஸ்டேஜ் இருந்தாலும் சரி, கண்டிப்பா அது அவங்களுக்கு தேவையான இந்த பேசிக் ஃபவுண்டேஷன் சப்ளிமெண்ட்ஸ் பிடிஓ ஆகட்டும், அயன், கால்சியம் இதெல்லாம் கண்டிப்பா கன்சியூம் பண்ணுன்றது டாக்டர் நமக்கு அழகா எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஸோ நெக்ஸ்ட் பேனல்ல வந்து டாக்டர் வித்யா அவங்களுக்கு நம்ம சில இன்னொரு முக்கியமான கொஸ்டின்ஸை வந்து நம்ம கேட்கலாம். ஸோ இன்னைக்கு டாக்டர் when it comes to இம்யூனிட்டி அப்படின்னும் போது எல்லாருமே இம்மீடியட்டா அந்த ரெஸ்பிரேட்டரி சிஸ்டம் கூட ஈஸியா கனெக்ட் பண்ணிக்கிறாங்க. So respiratory system immunity plays a vital role அப்படின்றாங்க. But when it comes to common immunity function அப்படின்னும் போது gut health and immunity has a correlation. So இத பத்தி எங்களுக்கு இன்னும் கொஞ்சம் டீடைல்டா எக்ஸ்பிளைன் பண்ண முடியுங்களா? லைக் about the bacteria and the nutrients எடுக்கும்போது how it is working. ஏன்னா immunity அப்படின்னும் போது just take only that respiratory system. அந்த basic அப்படின்றது we have to rectify. So and the gut health and immunity and the correlation எங்களுக்காக எக்ஸ்பிளைன் பண்ணா நல்லா இருக்கும் டாக்டர். Next question. Yeah, very important topic which we have to touch today. ஏன்னா நமக்கு எல்லாம் தெரியும் நம்ம என்ன சாப்பிடுறோமோ that is what we are. What we eat is what we are. Correct. So அப்படிங்கும் போது வந்து how does இப்போ I mean common, let's talk in common language. இப்போ immunity அப்படின்னாலே all the YouTube doctors or YouTubers எல்லாமே அம்மா, parents, everybody what they give you first is இந்த கஷாயத்தை குடி, அதை சாப்பிடு, இதை சாப்பிடு. So is everything going through your lungs or is everything going through your mouth? Everything is going through your mouth. Correct. So gut health immunity there is a direct relationship which all of us have to understand. Okay, what we eat is what we are. All right. So if gut health அப்படினு பாக்கும்போது there is a phrase which says நம்ம உடம்புல இருக்கிற cells ஓட நம்ம gutல இருக்கிற bacteria, microbes or the biome in the gut is more. நம்ம உடம்புல இருக்கிற செல்ஸோட நம்ம கட்ல இருக்கிற பயோனோம்ஸ் இஸ் மோர், ஆர் பாக்டீரியா, வைரஸ், ஃபங்கை இதெல்லாம் சேர்ந்து அந்த நம்பர் ஆஃப் செல்ஸை பார்த்தோம்னா அதுதான் ஜாஸ்தியா இருக்கு. ஆல்ரைட். சோ நம்ம எல்லாருக்குமே தெரியும் தட் இஸ் நம்ம கட்ல இருக்கிற பாக்டீரியா இஸ் வாட் டிசைட்ஸ் வாட் வி ஈட். அது எப்படி அப்சார்ப் பண்ணுது, என்ன வெளியே எடுத்துட்டு போறதுங்கிறது டிசைட் பண்றது நம்ம கட்ல இருக்கிற அந்த பாக்டீரியா. So if it is not wrong to say that our immunity is directly related to our gut. Okay, so இது எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா முன்னாடி சொன்ன மாதிரி அதேதான். நம்ம வாயில இருந்து right from our tongue down to our rectum and anus there is a mucosal lining again throughout your system. Okay, இந்த mucosal lining எல்லா உடம்புல எங்க இருந்தாலும் it plays the same role. அதாவது first line of defense அதுதான் வந்து உங்களுக்கு தரும்.
எப்படி அப்படின்னா number 1 it protects you foreign particles எது வந்தாலும் it detects and all those stuffs is number 1. Number 2 நம்ம வாயில saliva it has so many roles. Number 1 for digestion, right from your mouth digestion starts, and whatever enzymes it produces, and the enzymes are nothing but protein. அதுவும் நம்ம எல்லாருக்கும் தெரியும். So I will just connect, okay, எங்க நம்ம எதுங்கிறத நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க. நமக்கு என்ன எடுத்தா எது நல்லா இருக்கும் அப்படிங்கறத you decide, but I will just make a small connection. அப்ப the enzymes are made up of, what are they made up of? They are made up of protein. And அங்க இருந்து நம்ம சலைவால இருந்து ஆரம்பிக்கிறது தான் வந்து நம்ம ப்ரொடெக்டிவ் சிஸ்டம். சோ நமக்கு தேவையில்லாதது ஒரு சின்ன எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, நம்ம வாயில வந்து ஒரு ஹேர் போச்சு அப்படின்னா what detects it first? Our tongue. We don't get it inside, it throws out immediately. So அந்த மாதிரி தான் நம்ம body is detected. எல்லாத்தையுமே it doesn't let it inside. Okay, so I mean our body is designed that way. Okay, so அங்க இருந்து ஆரம்பிச்சு so நம்ம கட்லன்னு பார்க்கும்போது go to your stomachல வந்து all the acids எல்லாம் கலந்து, so acids க்கு ரெண்டு வேலை இருக்கு. ஒன்னு to digest your food what is going inside, the other one is and the strong acids kill the whatever நம்ம வாயில இருந்து உள்ள போய் it is not good for your bodyங்கிறத kill பண்றதுக்குமே that strong acid helps a lot. Okay, அதுக்கு அடுத்து வந்து நம்ம small intestine, right? Small intestine க்கு முன்னாடியே we have our liver in place, pancreas in place. இது எல்லாமே வந்து it is part of our immune system, our spleen ஒரு இடத்துல. so நம்ம இப்ப பேசிட்டு இருக்கிற அந்த இப்போ நம்ம அந்த சீரீஸ பார்த்தோம் அப்படின்னா, and all the நம்ம ட்ரெய்னர்ஸ் கொடுக்குற செஷன்ஸ் எல்லாம் இப்ப கவனிச்சு நம்ம எல்லாத்தையும் அட்டென்ட் பண்ணணுங்கிறது இல்ல, ஒரு ஃபியூ செஷன்ஸ் அட்டென்ட் பண்ணாலே நமக்கு புரிஞ்சு போயிருக்கும். நம்மளோட இம்யூன் சிஸ்டம், அந்த T lymphocytes அத பத்தி பேசினாங்க. lot of things have been spoken to. so இது எல்லாமே ப்ரொடியூஸ் பண்றது வந்து நம்ம ஸ்ப்ளீன் அப்படிங்கிற ஒரு ஆர்கன்லயே this is produced. All right, and pancreas is one major organ for digestive system also, and அதுக்கும் நமக்கு மேஜரா வேணுங்கிறது அந்த enzymes produce பண்றதுக்கு protein தேவைப்படுது. and oxidation processes நிறைய நடக்குது. so entire gutல பாத்தீங்கன்னா oxidative process வந்து நிறைய நடக்குது to help us digest our food. Okay, so when we come to the small intestine is a place where நிறைய absorption, நம்ம nutrients எல்லாம் absorption பண்ற இடம் வந்து அந்த small intestine தான். break down ஆகி absorb ஆற இடம் அந்த small intestine. All right, so what happens here is அந்த absorption கே நமக்கு ஒரு சில microbes தேவை. All right, so நம்ம body இப்போ எப்படி தெரியும் நம்ம bacteria is bacteria, right? bodyக்கு வந்து it should differentiate எது நல்ல பாக்டீரியா, எது வந்து உடம்புக்கு கெடுதலான ஒரு பாக்டீரியா or உடம்புக்கு கெடுதலான ஒரு ஃபாரின் பார்ட்டிகல் அப்படிங்கிறது. so it is there that our smart immune system comes into place. இப்போ நமக்கு அந்த பாடிக்கு தேவையானதை வந்து if the system is not detecting properly, நமக்கு தேவையான பாக்டீரியா தேவையான திங்ஸையும் கூட, ஈவன் ஃபார் எக்ஸாம்பிள் எடுக்கணும் அப்படின்னா கார்ன் சிரப் ஒரு நல்ல எக்ஸாம்பிளா சொல்லலாம். கார்ன் சிரப், ஓகே, இட் இஸ் வேணுமா வேணாமா, தட்ஸ் a different question. அது அந்த மாதிரி சப்ஸ்டன்சஸ் கூட it detects it as foreign particles and over excretion of the mucous membranes, I mean mucus நடக்கும் அந்த இடத்துல. so when that happens, epithelial cell ஓட damage நடக்கும். epithelial cell damage நடக்கும்போது ulcerations நடக்கும் and there is a break there. so break, leak, or we call it gut leak. so அந்த மாதிரி நடக்கும்போது what happens is இத்தனை whatever we is not supposed to be getting inside gets inside, and நிறைய different ஆன gut ஓட conditions வந்து நடக்கும். so it is not only gut. so when there is a breakage, what happens is the entire, அதாவது அந்த T lymphocytes வந்து ப்ராப்பரா நமக்கு இல்லங்கும்போது the lymph nodes, that lymph nodes are all along your gut, and the lymph nodes, everything reacts in a different way. okay, so என்ன ஆகும், உடம்புக்கு தேவையானதையும் கூட ஃபாரின் பார்ட்டிகலா அது வந்து it will see, and that is what is called autoimmune disease. so next, coming to a large intestine is where there are lots of bacteria. நீங்க பாத்தீங்கன்னா எக்கச்சக்கமான bacteria, different types of bacteria எல்லாமே you can find it in your large intestine. all right, so in the large intestine வந்து when the balance, when it is gone between the good and the not so good அப்படிங்கும்போது தான் you get lot of the water. and large intestine ஓட major வேலை என்னன்னு பாத்தீங்கன்னா to separate the bulk from the water, and the bulk goes out and the water is retained.
All right. So this doesn't happen in a proper way. So a lot of things get stagnated. So நம்ம gut health அப்படினாலே வந்து ஜெனரலா பார்த்தோம் அப்படின்னா மேஜர் ஒரு டாக்டர் கிட்ட போனோம்னா first thing is show me your tongue. So tongue எதுக்கு பாக்குறாங்க அப்படின்னா again if there is any fungal infection it reflects in your tongue. So அதெல்லாமே பாக்குறதுக்கு tongue is a major organ. Again நம்ம gut அப்படின்னு பார்த்தோம்னா stools. Okay, constipation இருக்கு அப்படின்னா there is something wrong with your gut. அதே மாதிரி loose stools இருக்குன்னா there is something wrong with your gut. ஒரு சின்ன example which I read in some paper. அதாவது there was a research in 2015 which happened. So அதுல பாத்தீங்கன்னா this experiment was done in mice, not human being. So tuberculosis வந்து டெஸ்ட் பண்ணியிருக்காங்க. tuberculosis வந்து இன்ஜெக்ட் பண்ண tubercular bacteria இன்ஜெக்ட் பண்ண ராட்ஸ்ல வந்துட்டு gut or microbe was totally different from the rats which were not injected with tuberculosis. So if நம்ம பிரிச்சு பார்த்தோம்னு வெச்சுக்கோங்களே respiratory tuberculosis க்கும் lung tuberculosis க்கும் gut க்கும் என்ன சம்பந்தம்? So after that research after research has proved that ஒவ்வொரு different organsல ஏதோ ஒன்னு சரியில்லை அப்படிங்கும்போது நமக்கு தெரிய வருது வந்து கட்டோட பாக்டீரியால there is a huge difference. இத சிம்பிளா சொல்லணும்னா antibiotics எடுத்தோம்னா gut bacteria is totally changed. All of us have access. So there is some relationship abdina enna relationship probably the lymph nodes along the gut, the secretion of those T lymphocytes. I don't want to get into the research, but gut health is very important, right? So either gut health ku nama enna pannalam, if we keep our gut proper then definitely elimination process happens in a proper way. Elimination process nalla nadandhudu appadina na ipa sonna and excessive secretion nadakumbodhu inflammations nadandaduna lot of irritable bowel syndromes or similar diseases. We don't want to give a name here. So similar diseases probably will set up because of that inflammation in our large intestine and in our small intestine. So again in oxidation process nariya நடக்கிறதுனால there could be damages. Okay, so what I would say is இப்ப நம்ம gut வந்து நம்ம கிட்ட எதுவுமே சொல்லல, அதாவது நம்ம வயிறு வந்து நம்ம கிட்ட எதுவுமே பேசல அப்படின்னா the vire is way of telling you thank you, you've taken care of me really well. All right, if there is excessive gas formation, flatus formation, irritations, அதாவது ஏப்பம் நிறைய வருது, belching நிறைய வருது, or வயிறு வலிக்குது இங்க அங்க, that means you're not taking care of your gut properly. Okay, so இதுல நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னு பாத்தீங்கன்னா இப்போ நம்ம gut bacteria வந்து குட் ஹெல்த்தியா இருக்கணும் அப்படின்னா இப்போ ஒரு மேடம் சொன்னாங்க இதுக்கு முன்னாடி for hair we need biotin அப்படின்னு சொன்னாங்க for good lustrous hair, right? So அதே மாதிரி நம்ம கட்டோட பாக்டீரியா நல்லா இருக்கணும் அப்படின்னா we need a complex of vitamins, especially B12 which we need. So excuse me, yeah, I'm sorry about that. So we need a lot of B complex is very essential for our gut. So adhe mari again oxidation process ekkachakama nadakradnala free radical damages also are there. So antioxidants also we need. So antioxidants abingodhu vitamin C patti nariyave pesitom iniki, but it plays a very major role, vitamin C. All right, in reducing the inflammation. So I was just reading a book where in the book ella doctor kun thevayana book da. So what your doctor doesn't know about nutritional medicine. So idula vandu I was just reading nutritional supplements edukkaga theva. Food is what is everything, right? A healthy diet is a win-win situation. Ellarkume nalla healthy ah nammalaala saapida mudinjaduna, that is absolutely good. But nutritional supplements, what role does it play? Na nalla saapittu iruken, I'm already in a very healthy, நல்லா தான் இருக்கேன் நானு, but still do I need nutrition? Sir ரொம்ப அழகா சொன்னாரு, why do you need அப்படின்னு சொல்லிட்டு there are a few points which really triggered me gut health பத்தி பேசும்போது. So what is one on the enhanced immune system? If you want an enhanced, அதாவது immune system நல்லா இருக்கு but I want it in an optimal level. Sir சொன்னாரு you want it in an optimal level na you need nutritional supplement. இன்னொன்னு enhanced oxidant defense system. Antioxidant வந்து ஒரு defense system உங்களுக்கு work பண்ணனும் அப்படினா you have to support your body with nutritional supplements. All right, and third one வந்து of course we have different organs பத்தி போனோம் அப்படினா coronary artery diseases, decreases the risk of stroke, decreased risk of cancer. இது எல்லாமே வந்து antioxidant nutritional supplements வந்து support பண்ணும். Not only that, it autoimmune diseases வந்து it could prevent, which is a major challenge for our medical field, I guess, autoimmune disease. So அந்த diseases யுமே nutritional supplements
could prevent. இது எங்க வந்து they are talking அப்படின்னா gut பத்தி பேசும்போது they are talking about it. Okay, T lymphocytes, they are giving emphasizing a lot on it, and they are talking autoimmune. If you keep your gut well, அதாவது the lymphatic drainage system really well, probably there could be a decrease in autoimmune diseases. அப்படிங்கிறது தான் what I came to a conclusion after reading it. Okay, so அப்படிங்கும்போது gut health, how neutralite, how are we helping, or how could we help people with gut health அப்படின்னா, so as I already told you, the herbs have really fascinated me. First on the fiber was a major use for me. Fiber on the it helps form the bulk and clears the system. I'm sorry about it, I'll just hold. Yeah, so it clears the system. So fiber was a very, very important part. நம்ம சாப்பிடுற ஃபுட்ல வந்து எவ்வளவு நம்ம ஃபைபர் எடுத்துக்கிறோங்கிறது தெரியாது. So if we have that roughage, automatically and the good bacteriaக்கும் நல்லது. At the same time, it pushes off all the unnecessary things easily. அது சாப்பாடுலயே எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா nothing like that. Okay, if we have a good diet, win-win, nothing like that. But most of us refined processed foodல வந்து நிறைய போறதுனால அந்த பல்க் வந்து கிடையாது நம்ம டயட்ல. சோ அந்த இடத்துல வந்து ஃபைபர் பிளேஸ் a very major role. Not only that, நம்ம weight lossக்குன்னு பார்த்தோம்னா weight நமக்கெல்லாம் இப்ப புரிஞ்சு போயிருக்கும். Whoever has undergone this wow sessions, weight வந்து water retentionனால நிறைய weight gain பண்றோம். So அந்த water retentionையும் prevent பண்றதுக்கு fiber plays a very major role. All right, and next பாத்தோம் அப்படின்னா our I shouldn't talk less about natural bee and milk thistle. Yeah, milk thistle நமக்கு எல்லாருக்கும் தெரியும். நம்ம liver is one of the major organs which helps in fat or fat digestion. ரொம்ப முக்கியமானது. Not only that, whatever toxin comes into the body is purified in the liver. So liverக்கு வந்து liverல தான் அந்த நிறைய process நடக்கும். So அந்த liverக்கு ஒரு தேவை, ஒரு help தேவை அப்படின்னா it comes through milk thistle. Milk thistle வந்து ordinary terms, very very ordinary termsல பேசணும்னா it is a liver cleanser னு வச்சுக்கலாம். Milk thistle is a liver cleanser, and I have very good reasons to believe in this because my son had chronic inflammatory disease, or irritable bowel syndrome, in his irritable bowel syndrome. So idukku vandu as a medical professional, I didn't want to take necessary steps. It happens edukama vitruano appdinu sollite I went to do several tests. Okay, several tests to make sure that it is that and it is nothing more than that, and how bad is the damage, adu enna pannalam appdinu sollte. So once he was in the hospital for nearly 10 days just to do the tests, okay, including virtual colonoscopy, and then the tests, everything was done. So finally it was said that there is a little inflammation and adanala da avarku and symptoms irukku. There was nothing more than that, and prescriptions pathana nothing much. So what I decided was, namakku ivlo alagana supplements nama kaiyila irukumbodhu gut health, why don't we take care of it, right? So I had given him a few homeopathic medicines as well, but major role play pannadhu vandu nama supplements da major role. So I would like to point out what all I've given it to him. So vitamin C was one of the major thing, milk thistle, natural bee, multivitamin, and along with that AVH and fiber played a very major role. AVH, edukku AVH, so fiber edukku AVH, edukku AVH vandu it is such a good thing. So ipo elimination process proper ah irundhathu appadina definitely whatever nama constipation, why is it a problem? You haven't passed stool, malam kazhikila, is that such a big problem? It is ஏன் அப்படின்னா waste வந்து வெளிய போல உடம்புல தங்கி இருக்கு அப்படின்னா it is producing gases, unnecessary gases in your body. Not only that, ஒரு bacteria அப்படின்னா it will reproduce and replicate and make it more in no time. So அந்த இது வந்து it cause such a lot of damage. So constipation is one of the major things which we need to address. So constipation வந்ததுக்கு அப்புறம் address பண்றது பெட்டரா, constipation ஆகாம நம்ம டயட்ல பாத்துக்கிறதும் supplements பார்க்கறதும் பெட்டரா? சார் அழகா சொன்னாரு, வரும் முன் we have to do certain things. வந்ததுக்கு அப்புறம் doctor, disease, it is named as disease. So before that, what all we need to do for our gut, or what supplements can help us in our gut na, milk thistle plays a major role. B complex, of course, natural B,
And then we have our AVH. AVH is very, very essential, and fiber. And of course, the protein powder. Protein powder, protein evlo solringa appdin pathina, and the inflammatory or digestion process nadakumbodhu, definitely there is going to be a little wear and tear in your gut. Definitely there is going to be a little inflammation in your gut. But adu takkunu sari pannanum appdina, you need your antioxidants and the necessary protein. When once it is repaired immediately, long-term damages nadakadhu அந்த gutla. Once you keep waiting, okay, இது சரியாயிடும், இது பாத்துக்கலாம், அப்புறம் பண்ணலாம், don't eventually not taking care of it, that is when it leads to the next stage of whatever is happening. Right? So this is how much I would say that your gut health is important, and water and sleep. Of course, the circadian cycle on I think all of us know about it. It is so very important for, especially liver is one organ which can repair itself, but you should give it the time to repair. Now 24/7 I will be awake, I'm not going to give sleep to my body, or I know I would rather call it torturing your body. Instead of overworking, I would say you're torturing your body. அந்த உடம்பு அப்படிங்கிறதுக்கு நீங்க ப்ராப்பரான ஃபுட், ப்ராப்பரான ரெஸ்ட் கொடுத்தோம் அப்படின்னா, it is such a wonderful creation by God which can recover on its own. Certain organs can recover on its own. அது மட்டும் இல்ல, ப்ராப்பரான ஃபுட் கொடுக்கறதும் it is our duty, right? So நம்ம நிறைய philosophically போனோம்னா, this is the temple where you live. So அந்த டெம்பிள்க்கு வேணுங்கிறது you give it in the temple. கஞ்சத்தனமா you don't do things, do you? ஒரு கோயிலுக்கு போயிட்டு ரொம்ப இது போதும் அது போதும், do you do that? ஒரு டெம்பிள்க்கு பண்ணும்போது you do it in the optimal level, whatever you can. அதே மாதிரி தான் treat your body, whether be it your gut, be it your, அதாவது தெரியாத வரைக்கும் there is nothing. Once you know, do not be illiterate towards your body. தெரிஞ்சும் knowledge தெரிஞ்சும் illiterate இருக்கிறது, we are ignoring our own health. So when we ignore our own health, it is not just dangerous for us, it is dangerous for the entire society, for the people you love. All right. So I can't tell the more importance of the supplements and the nutritional value of all these things that we have in our hand. And thanks to Nutrilite, namakku the awareness koduthadukum, the knowledge koduthadukum, thank you, and each and everybody make use of it. Thanks a lot. Thank you ma'am, thank you Dr. Vidya ma'am. So importance of gut health, correlation with immunity health in detail engalukkaga explain pannீங்க. Thank you once again. So let's invite Dr. Jagdish. Sir, second question to you is like, இப்போ இந்தியால பாத்தீங்கன்னா 9 out of 10 people protein deficient இருக்காங்க. It is almost 90% of Indian population complete protein deficient இருக்காங்க. So இப்ப இருக்கக்கூடிய சூழ்நிலைக்கு protein எந்த அளவுக்கு important for supporting immunity health, sir? Over to you, sir. Okay, thank you Praveen. So am I audible? Perfect, sir. You're audible, sir. Yeah. So as you rightly said, பாத்தீங்க அப்படின்னா the urban Indiaன்னு சொல்றாங்க. இது பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட இப்ப சென்னை அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 84% people பாத்தீங்கன்னா protein deficient இருக்காங்க. So that comes around 9 out of 10 பாத்தீங்க அப்படின்னா protein deficient. So இது மேல் ஃபீமேல் கேட்டகரி வைஸ் நம்ம அந்த protein deficiencyயோட இம்பார்ட்டன்ஸ் பார்க்கணும் அப்படின்னா, ஏன்னா நான் இந்த கேட்டகரியில இருக்கேன், I am a protein deficient பர்சனா அப்படின்னு நிறைய பேருக்கு இன்னுமே டவுட் இருக்கு. ஆக்சுவலா 9 out of 10 சொன்னாலுமே, ஸோ அதுல பாத்தீங்க அப்படின்னா 72% of mothers, 70 to 80% working women, housewife, 53% பாத்தீங்கன்னா single woman. ஸோ இந்த மாதிரி 75% men with families, 44% single men, 44% of 10 to 15 years of children. Pregnant women பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட 62%. ஸோ இதெல்லாம் புரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க. ஆனா 93% of population பாத்தீங்க அப்படின்னா they are unaware of ideal protein requirement. என்னோட டெய்லி புரோட்டீன் இன்டேக் எவ்வளோ அது தெரிஞ்சாதான் எகைன் அவங்க அந்த
டெஃபிஷியன்சி பார்ட். ஸோ எந்த அளவுக்கு நான் முன்னாடி பேசின மாதிரி ஹெல்த் அவேர்னஸ் இருக்கு பீப்புள்கிட்ட, ஆனா அந்த டெஃபிஷியன்சிக்கான அவேர்னஸ், அந்த ரிக்குவயர்மெண்ட்டுக்கான அவேர்னஸ், அந்த ஆர்டிஏ, அந்த ஆப்டிமம் டெய்லி அலவன்ஸ்க்கான அவேர்னஸ் தான் வந்து பாத்தீங்கன்னா இன்னைக்கு நம்ம கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சிச்சுவேஷன். ஸோ அதுலதான் வந்து பாத்தீங்கன்னா எக்ஸ்பர்டைசேஷன் தேவை. இப்ப 84% ஆஃப் வெஜிடேரியன் பீப்புள் ஆர் ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட். நான் வெஜிடேரியன் டயட் எடுக்கிறேன் அப்படின்னாலுமே வந்து பாத்தீங்கன்னா 84% பீப்புள் ஆர் இந்த ப்ரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க. 65% ஆஃப் நான் வெஜிடேரியன் பீப்புள் அவங்களும் வந்து பாத்தீங்கன்னா ப்ரோட்டீன் டெஃபிஷியண்டா இருக்காங்க. ஸோ இது இந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்ற விஷயம் என்ன again அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ there is a protein deficiency, பட் ஆனா எப்படி அதை மீட் அவுட் பண்றது அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா நம்ம பாக்குறதுக்கு முன்னாடி ஸோ அந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கான அவேர்னஸ், ஸோ இந்த புரோட்டீன் டெஃபிஷியன்சிக்கான அவேர்னஸ் எனக்கு வரணும் அப்படின்னா, நிறைய பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா நல்லா இருக்கேன் அப்படிங்கிறத விட சில சிம்பிள் சிம்டம்ஸ் சொல்லணும் அப்படின்னா, ஸோ இன்க்ரீஸ்டு போன் ஃப்ராக்சர்ஸ் இருக்கும். இன்க்ரீஸ்டு போன் ஃப்ராக்சர்ஸ் இருக்கு அப்படின்னாலே புரோட்டீன் டெஃபிஷியன்சி இருக்குன்னு அர்த்தம். பட் அவங்க அதை வந்து பாத்தீங்கன்னா லைட்டா எடுத்துக்குவாங்க. ஸோ நிறைய லேடிஸ் வந்து பாத்தீங்கன்னா மெனோபாஸ் பீரியட்ல ஆஸ்டியோபோரோசிஸ்னு சொல்லிட்டு ஃப்ரீக்வெண்டா வந்து பாத்தீங்கன்னா போன் ஃப்ராக்சர் இருக்கும். ஸோ அது டிஃபரெண்ட் சினாரியோ. பட் நார்மல் ஏஜ்லேயே சில பேருக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா அந்த போன் ஃப்ராக்சர்ஸ் வரதுக்கு வாய்ப்பு இருக்கு. தட் இஸ் மெயின்லி டியூ டு புரோட்டீன் டெஃபிஷியன்சி. நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்கின், ஹேர், நெயில்ஸ்ல வந்து ப்ராப்ளம்ஸ் இருந்துகிட்டே இருக்கும் ரிப்பீட்டடா. ஸோ அதே மாதிரி அவங்களோட மசில் மாஸ் வந்து பாத்தீங்கன்னா லாஸ் இருக்கும். தெர் இஸ் நோ மசில் மாஸ் கிட்டத்தட்ட. ஸோ அந்த மசில்ல இருக்கக்கூடிய லீன் புரோட்டீன், ஸோ அது வந்து பாத்தீங்க அப்படின்னா லாஸா இருக்கு அப்படின்னா எகைன் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஃபேட்டி லிவர், எடிமா சொல்றாங்க, வீக்கம். ஸோ அதே மாதிரி முகம் வந்து பாத்தீங்கன்னா வீக்கமா இருக்கிறது, பப்பி ஸ்கின். ஸோ இது மாதிரி வந்து பாத்தீங்கன்னா நிறைய சிம்டம்ஸ் இருக்கு புரோட்டீன் டெஃபிஷியன்சி. பட் பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா இந்த கால் வீக்கமா இருக்கட்டும், இதா இருக்கட்டும், முக வீக்கமா இருக்கட்டும், காலையில நைட்டு லைட்டா இருக்கும்வாங்க, அப்புறம் காலையில சரியாயிருவாங்க, அதை இக்னோர் பண்ணிடுவாங்க. ஸோ அதை வந்து பாத்தீங்கன்னா பெருசா அவங்க அதை கவனிக்க மாட்டாங்க. ஸோ அதை கவனிச்சாலே வந்து பாத்தீங்கன்னா they can make out the protein deficiency. ஸோ இப்போ சிம்டம்ஸ் அப்படிங்கிறத விட ஏன் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் வேணும், வாட் இஸ் த ஃபங்க்ஷன் ஆஃப் த புரோட்டீன்? புரோட்டீன் தான் பாத்தீங்கன்னா ஒரு பில்டிங் பிளாக் ஆஃப் த பாடி அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நீங்க ஒரு வீடு கட்டுறீங்க, வெறும் கல்லால வீடு கட்ட முடியாது, வெறும் மண்ணால வீடு கட்ட முடியாது, வெறும் சிமெண்டால வீடு கட்ட முடியாது. ஸோ இது மூணுமே சேர்ந்ததான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு வீடு ஆக்சுவலா. ஸோ அந்த மாதிரிதான் பாடி, புரோட்டீன், கார்போஹைட்ரேட், ஃபேட்ஸ் ரிக்வயர் அமௌண்ட்ல இருந்துச்சுன்னா தான் அந்த பாடி வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்த்தி பாடியா இருக்கும். ஸோ என்னென்ன ஃபங்க்ஷன்ஸ் புரோட்டீன் பண்ணுது அப்படின்னா மெயினா வந்து பாத்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி பாடி பில்டிங்க்கு, நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்க அப்படின்னா மெயின்டெனன்ஸ், பாடி மெயின்டெனன்ஸ், செல் ரிப்பேர். ஸோ ரிப்பீட்டடா வந்து பாத்தீங்கன்னா செல் ரிப்பேரிங்க்கு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் ரொம்ப ரொம்ப அவசியம் ஆக்சுவலா. ஸோ இன்னும் ரொம்ப சிம்பிளான விஷயங்கள் சொல்லணும் அப்படின்னா, இப்ப நிறைய பேர் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ரூம்ல படுத்திருப்பாங்க, வீட்டுக்கு வெளியில ஒரு காலிங் பெல் அடிக்கும். அவங்க வந்து பாத்தீங்கன்னா உடம்பு வந்து எந்திரிச்சு போக வேணாம்னு சொல்லும், மனசு வந்து பாத்தீங்கன்னா போய் எந்திரிச்சு கதவை திறக்கணும்னு தோணும். ஸோ திஸ் இஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ரெண்டாவது வந்து பாத்தீங்கன்னா ஒரு விஷயம் கவனிச்சுட்டே இருப்பாங்க, ஒரு 1 hour 2 hours 3 hours, கிராஜுவலா வந்து பாத்தீங்கன்னா ஃபெட்டிக் ஆவாங்க, டயர்ட் ஆவாங்க. ஸோ பேசுறது காதுல விழுகும், ஆனா எதுவுமே வந்து பாத்தீங்கன்னா மைண்ட்ல போய் சேராது. ஸோ எகைன் இட் இஸ் புரோட்டீன் டெஃபிஷியன்சி. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த டெஃபிஷியன்சினாலதான் வந்து நம்ம இம்யூனிட்டி பெரிய லெவல்ல டிஸ்டர்ப் ஆகுது. ஸோ எந்த அளவுக்கு புரோட்டீன் பாடியில வந்து சஃபிஷியண்டா இருக்கோ அந்த அளவுக்கு இம்யூனிட்டி பூஸ்டப்பா இருக்கும். ஸோ டோட்டல் இம்யூன் சிஸ்டமுக்கே வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் வந்து பிரதானம். ஸோ இப்போ டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் அப்படின்னு சொன்னா நிறைய வந்து பாத்தீங்கன்னா ஸ்ட்ரக்சரல், ஃபைபரல், மெம்பரின், நிறைய இருக்கு. டைப் ஆஃப் புரோட்டீன்ஸ் இருக்கு பாடியில. ஒவ்வொரு புரோட்டீனும் ஒவ்வொரு விதம் ஆக்சுவலா. சே ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப ஸ்ட்ரக்சரல்லே வந்து நீங்க ஹேர்ல இருக்கிறது எல்லாம் வந்து கெராட்டின் பேஸ் ஆன புரோட்டீன், ஸ்கின்ல வரது பாத்தீங்கன்னா மெலானின் ஃபார்ம் ஆஃப் புரோட்டீன். ஸோ நிறைய டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் புரோட்டீன் இருக்கு. ஹார்மோனல் புரோட்டீன் இருக்கு. இன்னைக்கு இன்சுலின், குளுக்கோகன்,
இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா ஹார்மோனல் புரோட்டீன், என்சைமேட்டிக் புரோட்டீன்ஸ் இருக்கு. ஸோ பாடியில இருக்கக்கூடிய டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் புரோட்டீன்ஸ் நிறைய இருக்கு. ஸோ புரோட்டீன் டெஃபிஷியன்சிங்கிறது எந்த டைப் ஆஃப் புரோட்டீன், என்ன மாதிரியான டெஃபிஷியன்சின்னு நம்ம பார்த்தெல்லாம் வந்து புரோட்டீன் எடுக்க முடியாது. ஸோ என்ன காரணம் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, ஸோ ஒரு டெய்லி ரிக்குவயர்மெண்ட் அப்படின்னா ஒரு அடல்ட் அப்படின்னா 1 to 1.2 கிராம் ஆஃப் புரோட்டீன் தேவை அப்படின்னு சொல்றாங்க. ஒரு 60 kg இருக்காங்கன்னா 60 to 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து டெய்லி அவங்க எடுக்கணும். ஸோ ஏன் டெய்லி புரோட்டீன் எடுக்கணும், எதனால இவ்வளோ டெஃபிஷியன்சி வருது when compared to carbohydrate fats அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, புரோட்டீன் cannot be stored and protein cannot be synthesized in the body. உடம்பு உற்பத்தி செய்ய முடியாது, உடம்பு வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீனை தக்க வச்சுக்காது. ஸோ இந்த ஒரு சேலஞ்ச் இருக்கிறதுனாலதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா புரோட்டீன் டெஃபிஷியன்சி ஜாஸ்தி இருக்கு. இதுல இன்னொரு சேலஞ்ச் என்ன அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா, இப்ப நான் வந்து இன்னைக்கு 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் எனக்கு வேணும், நான் 120 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்துட்டேன் அப்படின்னா எகைன் சேலஞ்ச் என்ன அப்படின்னா, பாடியை பொறுத்த வரைக்கும் அந்த 62 கிராம் ஆஃப் புரோட்டீனை யூஸ் பண்ணிட்டு பேலன்ஸ் 62 கிராம் வந்து பாத்தீங்கன்னா பாடியில இருந்து வெளியில அனுப்பிடும், ஸ்டோர் பண்ணாது, சிந்தசிஸ் பண்ணாது. ஸோ அப்போ ஒரு 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கறத நான் ஸ்பிளிட்டப்பா நம்ம எடுக்கணும். ஒரே வேலையில நம்மளால 62 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுக்க முடியாது. ஸோ அப்போ ஒரு 20+ கிராம் காலையில பிரேக்ஃபாஸ்ட், இல்ல இன்னொரு 20+ கிராம் லஞ்ச், இல்ல வந்து பாத்தீங்கன்னா 30+ கிராம் லஞ்ச்ல எடுத்துட்டு இன்னொரு 10+ கிராம் நீங்க டின்னர்ல எடுக்கலாம். ஸோ ஒவ்வொருத்தரும் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் வந்து டயட் பேட்டர்ன் இருக்கு. ஸோ இந்த 20 கிராம் விடுவோம், இந்த 60 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து நான் எடுக்கணும்னு ஆசைப்பட்டேன் அப்படின்னா ஈட் ஹார்ட் ஆர் ஈட் ஸ்மார்ட் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ அது மாதிரி பாத்தீங்கன்னா நீங்க 11 முட்டை சாப்பிடணும். 11 முட்டை சாப்பிட்டாதான் ஒரு நாளைக்கு 60 கிராம் ஆஃப் உங்களுக்கு வந்து புரோட்டீன் கிடைக்கும். ஓகே, நான் வந்து பாத்தீங்கன்னா வாழைப்பழம் சாப்பிட்றேன் அப்படின்னா 50 வாழைப்பழம் சாப்பிடணும். ஸோ நான் பொட்டேட்டோ சாப்பிட்றேன்னா 25 பொட்டேட்டோ சாப்பிடணும். மில்க்னா 8 கப் மில்க் சாப்பிடணும். இல்லைன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா 8 கப் கர்டு சாப்பிடணும். இல்ல நான் ராஜ்பா சாப்பிட்றேன்னா 9 கப் சாப்பிடணும். ஸோ இந்த மாதிரி வந்து பாத்தீங்க அப்படின்னா 1/2 kg சிக்கன் சாப்பிடலாம். இது எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா ஒரு நாளைக்கு தேவையான 60 கிராம் ஆஃப் புரோட்டீனுக்கு நீங்க எப்படி வெரைட்டியா சாப்பிட்டு போகலாம். ஆனா பட் நீங்க அலாங் வித் புரோட்டீன் எக்ஸ்ட்ரா கலோரி, எக்ஸ்ட்ரா ஃபேட்டும் வந்து உங்களுக்கு வந்து சேரும். ஸோ அப்போ நான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு நாளைக்கு 60 கிராம் ஆஃப் புரோட்டீன் எடுத்தாதான் எனக்கு வந்து இந்த மாதிரியான புரோட்டீன் டெஃபிஷியன்சிஸ் வராது. இந்த பாடியில இருக்கக்கூடிய அந்த பில்டிங், மெயின்டெனன்ஸ், ரிப்பேருக்கான ஒர்க் வந்து 100% நடக்கும் அப்படின்னா அப்ப அந்த 60 கிராம் ஆஃப் புரோட்டீனை நான் எப்படி எடுக்கலாம்? 13 கிராம் காலையில பிரேக்ஃபாஸ்ட்ல 20 கிராம் அப்படின்னு வச்சா கூட, மிட் மார்னிங் அப்படின்னு வச்சீங்கன்னா கூட 13 கிராம் நீங்க ஃபுட்ல எடுத்தா கூட 8 கிராம் ஆஃப் புரோட்டீன் வந்து பாத்தீங்கன்னா நீங்க வந்து ஒரு ரைட் நியூட்ரிஷனல் சப்ளிமெண்டேஷன்ல இருந்து எடுக்கணும். அதுல வந்து பாத்தீங்கன்னா பெஸ்ட் வந்து நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். ஸோ ஒரு மிட் மார்னிங்ல நீங்க எடுக்கலாம், மிட் ஈவினிங்ல எடுக்கலாம், மினிமம் 2 ஸ்கூப்ஸ். ஸோ ஒரு 16 கிராம் நீங்க எடுத்துட்டீங்கன்னா கூட ஸோ ஒரு 5 to 7 கிராம்ஸ் பெரிய லெவல்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து புரோட்டீன் டெஃபிஷியன்சிங்கிறது. ஸோ மேஜரா இருக்கக்கூடிய புரோட்டீன் டெஃபிஷியன்சில இருந்து டிஃபரன்ஸ் இருக்குது. ஸோ ஓகே, ஸோ அப்போ நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் when compared to other market product எந்த அளவுக்கு பெஸ்ட் அப்படின்னா ஒரே வரியில சொல்லிடலாம், இட் இஸ் a non-competitive product. ஏன் நான் காம்படிட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 23rd ப்ராடக்டா லான்ச் ஆகி ஸ்டில் செவரல் இயர்ஸா வந்து பாத்தீங்கன்னா நம்பர் 1 செல்லிங் ப்ராடக்டா இருக்கிறது வந்து நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர். ஸோ இன்னைக்கு நாங்க பர்சனலா எடுத்துட்டு இருக்கோம், ஃபேமிலியில எடுத்துட்டு இருக்காங்க. ரொம்ப எக்ஸலண்டான ஒரு ப்ராடக்ட் ஆக்சுவலா. ஸோ நீங்க ஒரு நாளைக்கு ஒரு ஸ்கூப் நீங்க எடுத்தீங்க அப்படின்னா 8 கிராம் உங்களுக்கு வந்து அதுல புரோட்டீன் கிடைக்குது, 40 கிலோ கலோரிஸ் தான் கிடைக்குது, கிட்டத்தட்ட வந்து 0.5 கிராம் தான் ஃபேட் கிடைக்குது. ஸோ அப்போ தாராளமா வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஸ்கூப் ஆஃப் புரோட்டீன் அப்படிங்கிறது காலையில, ஈவினிங் வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கூப் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கு. ஒண்ணு நான் காம்படிட்டிவ் ப்ராடக்ட் அப்படின்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸோ நம்மளோட நியூட்ரிலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர்ல 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கு. ஸோ புரோட்டீனோட பிரேக் டவுன் பாத்தீங்க அப்படின்னா அமினோ ஆசிட்ஸ். ஸோ இது வந்து கிட்டத்தட்ட 22 அமினோ ஆசிட்ஸ் பாடிக்கு தேவை. 13 அமினோ ஆசிட்ஸ், அதாவது நான் எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ்ன்னு சொல்லுவாங்க, உடம்புக்கு பெரிய அளவுல தேவையில்லாத அமினோ அமிலங்கள். ஸோ இது வந்து நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து சில நேரம் சிந்தசைஸ் பண்ணும். ஆனா உடம்புக்கு அத்தியாவசியமாக தேவையான அமினோ அமிலங்கள்ங்கிறது 9, அதை வந்து உடம்பு சிந்தசைஸ் பண்ணாது.
ஸோ அதை வந்து அந்த 9 எசென்ஷியல் அமினோ ஆசிட்ஸ் இருக்கிற ஒரே புரோட்டீன் பவுடர் நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் மட்டும்தான். மேக்சிமம் வந்து 6 to 7க்கு மேல வந்து பாத்தீங்கன்னா அமினோ ஆசிட்ஸ் வந்து எக்ஸ் பிராண்ட்ல கிடையாது. நிறைய இருக்கு புரோட்டீன் எக்ஸ் அந்த மாதிரி. ஸோ கிட்டத்தட்ட அவங்க வந்து 500 கிராம் அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட 100 கிராம் தான் வந்து பாத்தீங்கன்னா புரோட்டீன் கொடுக்குறாங்க. நம்ம 500 கிராம்ல 400 கிராம் ஆஃப் புரோட்டீன் கிடைக்குது. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா எகைன் பிடிகாஸ் ஸ்கோர் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. புரோட்டீன் டைஜஸ்டபிலிட்டி கரெக்டட் அமினோ ஆசிட் ஸ்கோர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த 1 பாயிண்ட் தான் வந்து பாத்தீங்கன்னா ஹையஸ்ட் குவாலிட்டி ஆஃப் புரோட்டீன். ஸோ இன்னும் சொல்லணும் அப்படின்னா இட் இஸ் ஈஸிலி டைஜஸ்டபிள், கான்சென்ட்ரேட்டட் ஃபார்மா இருக்கிறதுனால வந்து பாத்தீங்கன்னா பாடி வந்து கொஞ்சம் தக்க வச்சுக்கும். ஸோ எகெயின் வந்து இதோட இன்கிரீடியன்ட் பேஸ் வந்து பாத்தீங்கன்னா கம்ப்ளீட்டா 100% பிளான்ட் சோர்ஸ். ஸோ இது வந்து சாய் புரோட்டீன் பேஸ்ல 80% கொடுத்துருக்காங்க. வீட் புரோட்டீன் வந்து 10% கொடுத்துருக்காங்க. எல்ஓபி வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 7% கொடுத்துருக்காங்க. லாக்டோஸ் ஃப்ரீ, நான் அலர்ஜிக் கம்ப்ளீட்டா. ஸோ இது வந்து பாத்தீங்கன்னா நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் தான் வந்து பாத்தீங்கன்னா ஆல்வேஸ் சஜஸ்ட் ஃபேமிலி பிளஸ் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம வீட்டுக்கு கொடுக்குறோம் அப்படின்னாலும் பேஷண்ட்ஸுக்கு கொடுக்கறத விட வீட்டுக்கு ஒரு ப்ராடக்ட் கொடுக்குறோம் அப்படின்னா ஸோ அந்த ப்ராடக்ட் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா பெஸ்டா இருந்துச்சுன்னா நம்ம கொடுப்போம். அலாங் வித் நம்ம செல்ஃபிஸ் எடுக்கிறோம். ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான டெஸ்டிமோனியல் சொல்லி நான் சில இது ஆக்சுவலா அந்த நோட் க்ளோஸ் பண்றேன். ஸோ எனக்கு வந்து ஆக்சுவலா ஒரு டிஸ்ட்ரிபியூட்டர் கஸ்டமர் இருந்தாங்க. அவங்க வந்து பாத்தீங்க அப்படின்னா இந்த புரோட்டீன் கொடுக்கும்போது அவங்களோட கிட்னி வந்து பாத்தீங்க அப்படின்னா வீங்குது அப்படின்ற மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து ஆக்சுவலா வந்து நான் ரெக்கமெண்ட் பண்ணேன், நீங்க போய் ஒரு ஸ்கேன் எடுத்து பாருங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்போ அவங்க ஸ்கேன் எடுக்கும்போது பாத்தீங்கன்னா ஜஸ்ட் வந்து ஒரு இன்டர்மீடியன்ட் ஏஆர்எஃப்னு சொல்லுவாங்க, அக்யூட் ரீனல் ஃபெயிலியர் ஒரு இனிஷியல் ஸ்டேஜ். ஸோ ஒன்ஸ் வந்து அவங்க அந்த ஸ்டேஜ் வந்து அவ்வளோ ஏர்லி ஸ்டேஜா வந்து அந்த ஏஆர்எஃப் கண்டுபிடிக்கவே முடியாது. ஸோ ஷி காட் ட்ரீட்மெண்ட். அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா ஷி ரெக்கவர்ட். இதுல என்ன பியூட்டி அப்படின்னா இப்போ வந்து அவங்க நம்மளோட புரோட்டீன் பவுடர் வந்து எடுத்துட்டு இருக்காங்க ரெகுலரா. ஸோ என்ன சொல்ல வரேன் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஸோ நிறைய வந்து பாத்தீங்கன்னா இப்போ கிட்னி ஃபெயிலியர்ஸ் இருந்துச்சுன்னா எடுக்கக்கூடாது, நீங்க வந்து உங்க டாக்டர்ஸ் கன்சல்ட் பண்ணிட்டு எடுக்கணும் அப்படிங்கிறது வந்து பாத்தீங்கன்னா சப்ளிமெண்டோட ரெக்கமெண்டேஷன். ஆனா நம்மளோட நியூட்ரலைட் ஆல் பிளான்ட் புரோட்டீன் பவுடர் எந்த அளவுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஹெல்த் வைஸ் இம்யூனிட்டி ஹெல்த் வைஸ் இம்ப்ரூவ் பண்ணுதோ அதே நேரத்துல ஏர்லியா டிசீஸை வந்து டயக்னோஸ் பண்ணி அதை நம்ம சரி பண்றதுக்கும் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒரு ஹெல்ப்ஃபுல்லா இருந்ததுங்கிறது தான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு விஷயம். ஸோ இதுதான் வந்து பாத்தீங்க அப்படின்னா ஜஸ்ட் வாண்ட் டு கம்யூனிகேட். ஸோ ரொம்ப எக்ஸலண்டா வந்து பாத்தீங்கன்னா இந்த ப்ராடக்ட் வந்து இம்யூனிட்டி ஹெல்த்துக்கு பெரிய லெவல்ல சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கு அலாங் வித் அதர் இம்யூனிட்டி ப்ராடக்ட்ஸ். தேங்க்யூ. ஓவர் டு யூ. தேங்க்யூ டாக்டர். அண்ட் ரொம்ப அழகா எங்களுக்காக ப்ரோட்டீனோட இம்பார்ட்டன்ட், ஹவு டு சூஸ் அ ரைட் ப்ரோட்டீன் அப்படின்றத டீட்டெயிலாக ஷேர் பண்ணியிருக்கீங்க. அகைன் நீங்க சொன்ன ஒரு விஷயம் பார்த்தீங்கன்னா சில நாட்கள் முன்னாடி நியூஸ் பேப்பர்ல பப்ளிஷ் பண்ணிட்டு இருந்தாங்க. இந்தியாவில் வந்து 70% இந்தியன்ஸ் வந்து ப்ரோட்டீன் டெஃபிஷியன்ட் அண்ட் அவங்களோட இம்யூனிட்டி வந்து ரொம்ப வீக்கா இருக்கும் அப்படின்ற ஒரு டேட்டா எங்களுக்கு கிடைச்சிச்சு. ஸோ அந்த இம்யூனிட்டி டவுனா இருக்கனால தான் இன்னைக்கு இவ்வளோ பேண்டமிக் சிச்சுவேஷன் இந்த மாதிரி சர்டன் வைரஸ் எல்லாம் நம்மளை தாக்கக்கூடிய தன்மை அதிகமாக இருந்துட்டு இருக்கு. அண்ட் ரைட்டான ப்ரோட்டீன் எப்படி சூஸ் பண்ணுன்றது எங்களுக்காக ரொம்ப டீட்டெயில் எக்ஸ்பிளைன் பண்ணி கொடுத்தீங்க. தேங்க்யூ டாக்டர். அண்ட் இன்னைக்கு பேனலோட லாஸ்ட் ஸ்பீக்கர் அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட் ஸ்பீக்கர் அகைன் கோயிங் டு டாக்டர் சாரி. ஸோ பொன்மணி சித்ரா மேம்கிட்ட நம்ம ரீகனெக்ட் பண்றோம். அண்ட் மேம் ஆஸ் ஸ்பெஷலிஸ்ட் இன் டயபெட்டிஸ் கண்டிஷன்ஸ்ல நீங்க வந்து ஸ்பெஷலிஸ்ட் in the special conditions. So in a pandemic situation we have adults, younger teenagers irukanga, adults irukanga and older adults irukanga. So இப்போ adult and older adult அப்படினும்போது ஸ்பெஷல் கண்டிஷன்ஸ் சில பேருக்கு இருக்கு. ஸோ குட் பி அ டயபெட்டிக் ஆர் ரீனல் டிசார்டர் அல்லது ரெஸ்பிரேட்டரி டிசார்டர், இது மாதிரி ஏதோ ஒரு ஸ்பெஷல் கண்டிஷன்ல அவங்க இன்ஃபெக்ட் ஆயிருப்பாங்க. ஸோ இன்னைக்கு இந்த கொரோனாக்கும் இப்போ ஏற்கனவே இன்ஃப்ளமேட் ஆயிருக்கக்கூடிய ஒரு கண்டிஷனா இருந்தால் ஹவு ஃபார் அந்த கேர் எடுத்துக்கணும் அண்ட் ப்ரிவென்ஷன் மெத்தடாலஜிஸ் என்னென்ன அப்படின்றத எங்களுக்கு கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ணீங்கன்னா நல்லா இருக்கும் மேம். ஸோ இப்ப இந்த கொரோனா சிச்சுவேஷன்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து பேசிக்கா நம்ம வந்து பண்ண வேண்டியது அப்படின்னா புரோட்டீன் அண்ட் டெய்லி அதெல்லாம் வந்து நம்ம எடுத்துக்கிறப்ப வந்து நம்மளோட இம்யூனிட்டி வந்து நல்லா பூஸ்டப் ஆகுது.
தென் ஜென்ரல் ப்ரிகாஷன்ஸ் என்னென்ன எடுத்துக்கணும் அப்படின்னா வந்து we have to wear the mask, hand sanitizer யூஸ் பண்ணிக்கணும். பிளஸ் வந்து ரொம்ப கும்பலா கூட்டமா இருக்கிறத வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கணும். காமன் பிளேசஸ், டச்சிங் பிளேசஸ்லாம் வந்து மோஸ்ட்லி வந்து இது பண்றோம்னா உடனே இம்மீடியட்டா வந்து ஹேண்ட் சானிடைசர் போட்டு நம்ம அந்த இதை வந்து இது பண்ணிக்கிட்டோம் அப்படின்னா நம்மள நாமளே ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும். நம்பர் 1. அடுத்து வந்து ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன்ஸ் வந்து ஃப்ரீக்வெண்டா இருக்குது ஒருத்தவங்களுக்கு அப்படின்னா அவங்க வந்து பேசிக்கா வந்து நம்மளோட ப்ராடக்ட்ல வந்து எக்னீஷியா வந்து எடுத்துக்கலாம். ஸோ எக்னீஷியா எடுத்துக்கிறப்ப வந்து உங்களுக்கு ரெக்கரன்ஸ் ரேட் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப கம்மியாகும். பிளஸ் வந்து இட் வில் இம்ப்ரூவ் தட் வைட்டாலிட்டி ஆல்சோ. ஸோ உங்களுக்கு வந்து இந்த SpO2 அப்படின்னு சொல்லக்கூடிய ஆக்சிஜனோட இது பவர் வந்து உங்களுக்கு இன்க்ரீஸ் பண்ணி கொடுக்குது எக்னீஷியா. ஸோ அந்த இதுக்காக வந்து நம்ம மெயினா யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா துளசி இருக்குது. துளசி வந்து எடுத்துக்கிறப்ப வந்து பேசிக்கா நல்ல இம்யூனிட்டி வந்து நமக்கு பூஸ்டப் பண்ணி கொடுக்குது. பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா தென் we can use that respiratory health also நம்ம வந்து யூஸ் பண்ணிக்கலாம். தட் இஸ் கசாக்கா, ஆடாதொடை, அதிமதுரம், அந்த காம்பினேஷன்ல வருது இல்லைங்களா? ஸோ அதையும் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து நமக்காக ஆல்ரெடி ஆம்வேல வந்து ரொம்ப அழகா ஒரு லீட் கோல்டு சர்டிபிகேஷனோட பியூரிட்டி, சேஃப்டி, பொட்டன்சியோட பிளஸ் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து ப்ராப்பர் ப்ராசஸ், ரைட் ப்ராசஸ், அது சீட்ல இருந்து ஆரம்பிச்சு நமக்கு அந்த ப்ராடக்ட் நமக்கு கைக்கு வந்து சேர்ற வரைக்கும் அந்த ரைட் பிளான்ட், அதோட ரைட் ஸ்பீசஸ் செலக்ட் பண்றதுல இருந்து, non-GMO சீடிங் வந்து எடுக்கிறதுல இருந்து ஒவ்வொன்றும் நமக்காக பார்த்து பண்ணி கொடுக்குறாங்க. ஸோ அதை வந்து நம்ம அழகா அப்படியே யூட்டிலைஸ் பண்ணிக்கலாம். பிளஸ் வந்து இப்ப கோமார்பிட்ஸ் இருக்கிறவங்களுக்கு வந்து இந்த சிச்சுவேஷன்ஸ்ல வந்து கோமார்பிட்ஸ் அப்படின்னு சொன்னோம்னா டயபெட்டிக் பீப்புள், ஹைப்பர்டென்சிவ் பீப்புள், அதே மாதிரி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்கிறவங்க, ரெஸ்பிரேட்டரி ப்ராப்ளம் இருக்கிறவங்க, இவங்கெல்லாம் வந்து நிறைய ப்ரிகாஷனோட இருக்கிறது சேஃப். ஏன்னா வந்து நார்மலா இருக்கிறவங்களோட இவங்களுக்கு வந்து ரிஸ்க் வந்து ஜாஸ்தி. ஸோ தே ஹாவ் டு பி வெரி வெரி கேர்ஃபுல். அதுவும் எஸ்பெஷலி டயபெட்டிக் பீப்புள் வந்து யூ ஹாவ் டு டேக் லாட் ஆஃப் ப்ரிகாஷன். ஏன்னா வந்து இப்போ ஹாஸ்பிட்டல்ல வந்து நம்ம பார்த்தோம்னா மோஸ்ட் ஆஃப் த பீப்புள் வந்து பாத்தீங்கன்னா டயபெட்டிக் பீப்புள் தான் வந்து தே வில் பி ஆக்குபைங் ஹாஸ்பிட்டல் ஸ்டே வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து நியர்லி இப்ப நார்மலா இருக்கிறவங்க ஒரு 1 வீக் இருக்கிறாங்க அப்படின்னா டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து இட் வில் டேக் அப் டு 2 weeks to 15 days வரைக்கும் மினிமம் வந்து எடுக்குது. தட் இஸ் பிகாஸ் ஆஃப் அவங்களோட அந்த ஹை சுகர் லெவல் வந்து கண்ட்ரோல் ஆகி பிளஸ் அந்த இன்ஃபெக்ஷனை வந்து அவங்களுக்கு ரொம்ப கஷ்டப்பட்டு கண்ட்ரோல் பண்ணி கொண்டு வர வேண்டியதா இருக்கு. பட் ஆனா இந்த நம்மளோட ப்ராடக்ட்ஸ் இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஜென்ரலாவே அவங்க எடுத்து தானே பூஸ்டப் பண்ணிக்கிறப்ப அவங்களுக்கு வந்து நமக்கு அந்த அளவுக்கு வந்து ஹாஸ்பிட்டலுக்கே போகாத அளவுக்கு அவங்கள வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கலாம். ஸோ இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாத்தையும் வந்து we have to be taken into the special considerationல வந்து எடுத்துக்கணும். அதே மாதிரி வென்டிலேட்டர் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த செயற்கை சுவாச முறையை வந்து தாங்குறதுக்கு உள்ள இதுவும் வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நார்மலா இருக்கிறவங்க வந்து கோத்ரூ பண்ணி வந்துருவாங்க. பட் ஆனா அந்த கோமார்பிட்ல இருக்கிறவங்களுக்கு வந்து அது லைஃப் ரிஸ்க் அப்படின்றது வந்து ரொம்ப ரொம்ப ஜாஸ்தி. ஸோ அதனால வந்து பேசிக்கா வந்து நல்ல இம்யூனிட்டி பவர் வந்து பூஸ்டப் பண்றதுக்கு நம்ம கிட்ட இருக்கக்கூடிய ஒவ்வொரு ப்ராடக்ட்ஸையும் நம்ம யூட்டிலைஸ் பண்ணிக்கணும். ரொம்ப அதிகபட்சமா போனா வந்து இது வந்து 6300 ரூபாய் கிட்டதான் வரப்போகுது ஒரு பர்சனுக்கு. ஆனா வந்து நம்ம ஒன்ஸ் வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டிக்கு அதுக்கெல்லாம் போனோம் அப்படின்னா அதாவது ஹவர்ஸ் கணக்குல வந்து உங்களுக்கு வந்து தே வில் பி சார்ஜிங். ஸோ இட் இஸ் வெரி ஹை. அது வந்து நார்மலா யாராலையுமே வந்து அஃபோர்ட் பண்ண முடியாது. அந்த ஜென்ரலா வந்து இப்ப பாத்தீங்க அப்படின்னா இப்போ ஒரு 3 daysக்கே வந்து ஒரு 1.5 lakh கிட்ட ஆகுது அப்படின்னா ஹவு இட் இஸ் அப்படின்னா தட் இஸ் பிகாஸ் ஆஃப் வந்து அந்த வென்டிலேட்டர் ஃபெசிலிட்டி, அவங்களுக்கு தேவையான ஆக்சிஜன் கொடுக்கறது, பிளஸ் வந்து அவங்களுக்கு இன்ஃபெக்ஷன் ஆகாம தடுக்கிறது, அந்த மாதிரி இதுக்கெல்லாம் வந்து ஏகப்பட்ட செலவாகுது. இதுதான் வந்து மெயின் திங். ஸோ அதனால வந்து இந்த விஷயத்துல வந்து we have to be very very careful. அதே மாதிரி இம்யூனைசேஷன் வந்து இப்ப சூப்பரா வந்துருச்சு, கவர்மெண்டே லான்ச் பண்ணிருக்காங்க. தாராளமா இம்யூனைஸ் பண்ணிக்கலாம். ஸோ இம்யூனைஸ் பண்றப்ப வந்து ரெண்டு டோஸா கொடுக்குறாங்க. இப்ப 2 டோஸ் ஏன் கொடுக்குறாங்க அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஒரு டோஸ் கொடுக்குறப்ப உங்க இம்யூனிட்டி பவர் வந்து நல்லா ஹைக் வரும். ஸோ அதுக்கப்புறம் ஆஃப்டர் சம் லேட்டன் பீரியட் ஒரு 45 days வந்து உங்களுக்கு கேப் விட்டு செகண்ட் இன்ஜெக்ஷன் தட் இஸ் பூஸ்டர் டோஸ் கொடுக்குறப்ப வந்து அந்த இம்யூனிட்டி வந்து உங்களுக்கு ஸ்டெபிளைஸ் ஆகும்.
சரிங்களா? ஸோ இப்ப இம்யூனிட்டியில வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து நேச்சுரலா இருக்கக்கூடிய இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு, பிளஸ் வந்து அக்வைர்டு இம்யூனிட்டி அப்படின்னு இருக்கு. நேச்சுரலா இருக்கிறது வந்து இப்ப ஒரு டிசீஸே ஒருத்தவங்களுக்கு வருது அப்படின்னா ஒவ்வொருத்தருக்கும் அதோட இன்டென்சிட்டி வந்து மாறுபடும். ஒரு சிலருக்கு அதிகமா இருக்கும், ஒரு சிலருக்கு ரொம்ப லைட்டா வந்துட்டு போகும். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா நேச்சுரலா அவங்களுக்கு வந்து நல்ல இம்யூனிட்டி இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு டிசீஸ் வரைக்கும் அது வெளியே வராது. ஸோ அந்த ஃபர்ஸ்ட் லெவல்லயே வந்துட்டு அப்படியே போயிடும். அதே வந்து அவங்களுக்கு இம்யூனிட்டி பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, நேச்சுரல் இம்யூனிட்டி எல்லாம் இல்ல அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து ஈஸியா they will be prone for the infection அப்படின்ற மாதிரி ஆயிடும். இன்னொன்னு வந்து அக்வைர்டு இம்யூனிட்டி. அக்வைர்டு இம்யூனிட்டி வந்து த்ரூ த வேக்சினேஷன் மூலமா வந்து நம்ம எடுத்துக்கிறது. ஸோ அந்த வேக்சினேஷன் மூலமா எடுத்துக்கிறது மூலமா ஸோ நம்மளோட இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணிக்கலாம். பட் ஈவன் தோ நீங்க வேக்சினேட் பண்ணாலும் கூட யூ ஹேவ் டு வியர் த மாஸ்க், பிகாஸ் திருப்பி ரெக்கரன்ஸ் வர்றதுக்கும் ரீஇன்ஃபெக்ஷன் ஆகுறதுக்கும் இந்த கோவிட் சிச்சுவேஷன்ஸ்ல பாசிபிலிட்டிஸ் நிறைய இருக்கு. ஸோ வந்து மால்ஸ் பிளஸ் வந்து இந்த என்ன சொல்றது நம்ம ரெகுலரா போகக்கூடிய அந்த வர்ஷிப்பிங் பிளேசஸ் அது மாதிரி கூட்டமா இருக்கிற இடத்துலாம் வந்து மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிக்கிறது வந்து நல்லது. மாஸ்க் வியர் பண்ணிக்கிறப்ப வந்து அட்லீஸ்ட் நீங்களும் மாஸ்க் வியர் பண்ணிருக்கீங்க, இந்த கோவிட் பாசிட்டிவ் பேஷண்ட்டும் மாஸ்க் வியர் பண்ணிருக்காங்க அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து அது கண்டக்ஷன் ஆகக்கூடிய ரேட் வந்து ரொம்ப ரொம்ப கம்மியா இருக்கும். பட் நீங்க மாஸ்க் வியர் பண்ணாம இருந்தீங்க அப்படின்னா யூ ஆர் டைரக்ட்லி ப்ரோன் ஃபார் த ரெஸ்பிரேட்டரி இன்ஃபெக்ஷன். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ இது அதனால வந்து நீங்க இதை மாத்திரம் மெயினா வந்து பார்த்துக்கணும். சரிங்களா? அதுக்கப்புறம் டயபெட்டிஸ்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா வந்து டயபெட்டிஸ்ல வந்து நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. ஏன்னா டயபெட்டிஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா நம்ம தலையில இருந்து ஆரம்பிச்சு கால் வரைக்குமே நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் இருக்கு. எஸ்பெஷலி வந்து பார்த்தோம்னா கண்ணுல வந்து ரெட்டினோபதி வரலாம். அதே மாதிரி பாத்தீங்க அப்படின்னா வந்துட்டு டயபெட்டிக் ஃபுட் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அதாவது அவங்களுக்கு வந்து ஃப்ரீக்வெண்டா கால்ல எல்லாம் ரொம்ப அல்சர் ஆயிட்டு அதுக்கப்புறம் அவங்களால நடக்க முடியாம அது மாதிரி எல்லாம் இருப்பாங்க. தென் அதுக்கப்புறம் பாத்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் நியூரோபதி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ப்ராப்ளம் இருக்கு. அந்த டயபெட்டிக் நியூரோபதியில வந்து பாத்தீங்கன்னா அவங்களோட நர்வஸ் சிஸ்டம் எல்லாமே அஃபெக்ட் ஆகும். ஐ மீன் லுக்ஸ் லைக் அட்டானமிக் நர்வஸ் சிஸ்டம் இருக்கு, ஆர் அதர்வைஸ் சிங்கிள் நர்வ் ஃபைபர், இப்போ காலில் ஒரு சிங்கிள் நர்வ் ஃபைபர் மட்டும் அஃபெக்ட் ஆகலாம். இதே வந்து டயபெட்டிக் பீப்புள் வித் ஹார்ட் டிசீஸ் இருக்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா தே ஆர் வெரி வெரி ரிஸ்கி பீப்புள். ஏன்னு கேட்டா வந்து மற்றவங்களுக்கு எல்லாம் வந்து கொஞ்சம் சொல்லிட்டு வரும் ஹார்ட் அட்டாக், ஆனா இந்த டயபெட்டிக் பீப்புள் மட்டும் they are silent bomb மாதிரி. சைலண்ட் எம்ஐ இஸ் மோஸ்ட் காமன் வித் these people. நீங்க கூட நிறைய பேர் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதாவது டயபெட்டிக் பீப்புள் வந்து வயிறு வலின்னு சொல்லி போயிருப்பாங்க, பட் ஆனா அவங்களுக்கு வந்து ஒரு இசிஜி எடுத்து பார்ப்பாங்க. ஏன் அப்படின்னா வந்து அவங்களுக்கு வந்து டிபிக்கல் சிம்டம்ஸ் வந்து இருக்காது. சரிங்களா? சோ அதனால வந்து அவங்களுக்கு வந்து ஈவன் ஒரு வயிற்று வலி அப்படின்னு சொன்னாங்கன்னா கூட வந்து அதை வந்து ஒரு இசிஜி எடுத்து அவங்களுக்கு ப்ராப்ளம் எதுவும் இருக்குதா இல்லையா அப்படின்றத வந்து ரூல் அவுட் பண்ணிருக்கேன். பிளஸ் வந்து இந்த டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து பாத்தீங்க அப்படின்னா எல்லாத்துக்கும் வந்து ஹார்ட் அட்டாக்ல ஹார்ட் பிளாக்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா சிங்கிள் வெசல் டிசீஸ், இப்போ ஹைப்பர்டென்சிவா இருக்கிறவங்களுக்கு சிங்கிள் வெசல் டிசீஸ், டபுள் வெசல் டிசீஸ் அப்படிதான் இருக்கும். பட் ஆனா டயபெட்டிக் பீப்புளுக்கு மட்டும் மோஸ்ட்லி ட்ரிபிள் வெசல் டிசீஸ் வந்து இருக்கும். பிகாஸ் அவங்களுக்கு வந்து எக்ஸசிவா இருக்கக்கூடிய அந்த சுகர் லெவல் என்ன ஆகும் அப்படின்னா அது எல்லாமே வந்து இட் வில் பி சேஞ்சிங் இன்டு தி கொலஸ்ட்ரால். அப்படி பிளட் கொலஸ்ட்ரால் ஆகி அது உள்ளுக்குள்ள போய் சீக்கிரமா வெசல்ஸ் பிளட் வெசல்ஸ் எல்லாம் வந்து பிளாக் பண்ணிடும். ஸோ தட் இஸ் த மெயின் ப்ராப்ளம் அவங்களுக்கு. ஸோ மோஸ்ட்லி வந்து அவங்க எல்லாருமே வந்து ஓப்பன் ஹார்ட் சர்ஜரி தான் வந்து சஜஸ்ட் பண்ணுவாங்க அதுக்கு. சரிங்களா? பிடிசிஏ அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதெல்லாம் பண்ணுவாங்க. ஸோ அதனால வந்துட்டு ஸோ அவங்கள வந்து ரொம்ப ரொம்ப ப்ரிகாஷன்ஸா பாத்துக்கணும் டயபெட்டிக் பீப்புளே தான். நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து அவங்களுக்கு ப்ரொடெக்ட் பண்றதுக்கு நம்ம சால்மன் ஒமேகா கொடுக்கலாம், பிளஸ் வந்து கார்லிக் ஹார்ட் கேர் கொடுக்கலாம், பிஹெச் பேலன்ஸ் கொடுக்கலாம். ஸோ இதெல்லாம் வந்து கொடுக்குறப்ப வந்து அவங்களோட கொலஸ்ட்ரால் லெவல்ல கண்ட்ரோல் பண்ணி ஒரு பேலன்ஸ் நம்ம கொடுக்கறது மூலமா அவங்களை எண்ணெயில இருந்து நீங்க காப்பாத்தி கொடுக்கலாம். சரிங்களா? பிளஸ் வந்து டயபெட்டிக் நெஃப்ரோபதி, ஐயோ அப்பா இது ரொம்ப ரொம்ப கொடுமையான விஷயம். அதாவது வந்து பாத்தீங்கன்னா முக்காவாசி கிட்னி பேஷண்ட்ஸ் அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மோஸ்ட்லி வந்து ஹைப்பர்டென்சிவ் ஆர் அதர்வைஸ் டயபெட்டிக்ல இருக்கிறவங்க தான் வந்து கிட்னி பேஷண்ட் ஆவாங்க. அன்கண்ட்ரோல்டு ஹைப்பர்டென்சிவ் தான் வந்து கிட்னி பேஷண்ட் ஆவாங்க. பட் ஆனா டயபெட்டிக் பீப்புள்ல வந்து லாங் ஸ்டாண்டிங்கா
அன்கண்ட்ரோல்டு டயபெட்டிக்ஸா இருக்கிறாங்க அப்படின்னா அவங்க ரொம்ப ஈஸியா வந்து கிட்னி ப்ராப்ளம் வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவங்களுக்குலாம் வந்து we have to be ஒவ்வொன்றும் டயாலிசிஸ் பண்ணணும். பிளஸ் வந்து அவங்களுக்கு ஒவ்வொரு விஷயமும் பார்த்துட்டே இருக்கணும். சம்டைம்ஸ் அது ரீனல் ஃபெயிலியர் டோட்டலி போயிடுது அப்படின்னா ரீனல் டிரான்ஸ்பிளான்ட் கூட தேவைப்படும். ஸோ அந்த மாதிரி இதுல எல்லாம் வந்து we have to be very careful. அந்த நெஃப்ரோபதி பேஷண்ட்டுக்கு மாத்திரம் நம்ம வந்து ப்ரொமோட் பண்றப்ப வந்து புரோட்டீன் தவிர மீதி மற்ற ப்ராடக்ட்ஸ் எல்லாத்தையுமே நம்ம ப்ரொமோட் பண்ணலாம். இப்போ வந்து டயபெட்டிக் பீப்புள்ல வந்து பார்த்தோம் அப்படின்னா சுகர் கண்ட்ரோல் பண்றதுக்கு மதுநாசினி வந்து சூப்பரா ஒர்க் அவுட் ஆகுது. என்கிட்ட கூட ஒரு பேஷண்ட் இருந்தாங்க. அவங்க வந்து எப்படின்னா பயங்கர ஒபீஸ் அந்த லேடி. அவங்களால வந்து நடக்கவே முடியாது. ஸோ உட்கார்ந்த இடத்துலயே தான் எல்லா வேலையுமே பார்த்துட்டே இருப்பாங்க. பட் சி இஸ் ஹேவிங் வெரி ஃப்ரீக்வெண்ட் யூரினரி இன்ஃபெக்ஷன் ப்ராப்ளம் இருந்துட்டே இருக்கும் உங்களுக்கு. ஸோ அவங்க வந்து சி இஸ் ஆன் இன்சுலின் ஒன்லி. அவங்க வந்து ரொம்ப எக்ஸசைஸ் எல்லாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து ஐ ஸ்டார்டட் தட் மதுநாசினி. ஸோ மதுநாசினி ஸ்டார்ட் பண்ணப்ப என்ன ஆனிச்சு அப்படின்னா அவங்க வந்து ரொம்ப அந்த யூரினரி ட்ராக்ட் இன்ஃபெக்ஷன்ல இருந்து அழகா வெளியே வந்தாங்க. பிளஸ் அட் த சேம் டைம் வந்து அவங்களோட இன்சுலின் லெவலையும் கூட வந்து நம்ம கொஞ்சம் டைட்ரேட் பண்ண முடியுது. அதாவது அவங்களுக்கு ஒரு 14 பாயிண்ட்ஸ் இருந்த இன்சுலின் வந்து ஒரு 12 பாயிண்ட்ஸ், அடுத்து ஒரு 10 பாயிண்ட்ஸ், அந்த மாதிரி கிராஜுவலா பார்த்து அவங்களுக்கு வந்து அதை வந்து ரெடியூஸ் பண்ண முடியும். ஸோ மதுநாசினி இஸ் ஒர்க்கிங் வெரி ஒண்டர்ஃபுல் ஃபார் த டயபெட்டிக் பேஷண்ட்ஸ். அதை வந்து ஷுவரா ஒவ்வொரு டயபெட்டிக் பேஷண்ட்ஸ்க்குமே நம்ம வந்து அது வந்து கொடுக்கணும். பிளஸ் வந்து பாத்தீங்க அப்படின்னா வந்து இந்த டயபெட்டிக் ரெட்டினோபதி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ்ல வந்து நீங்க எது சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து தட் இஸ் பில்பெரி வித் லூட்டின் அஸ் வெல் அஸ் வந்து மல்டிகரோட்டின் ஜெல், அது எல்லாமே வந்து நம்ம கொடுக்கலாம். கான்சென்ட்ரேட்டட் ஃப்ரூட்ஸ் அண்ட் வெஜிடபிள்ஸ் அதெல்லாம் கொடுக்குறப்ப வந்து அவங்களோட ஐ பவர் வந்து நல்ல இன்க்ரீஸ் ஆகும். அதே மாதிரி டயபெட்டிக் பீப்புளுக்கு வந்து பிளைண்ட்னஸ் வர்றதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கு. பிகாஸ் ஆஃப் அவங்களுக்கு வந்து என்ன சொல்றது தட் தேவையான அளவுக்கு வந்து இது கிடைக்காம இருக்கிறதுனால அவங்களுக்கு வந்து அந்த பிளைண்ட்னஸ் அப்படின்றது வந்து மோஸ்ட் காமன் அப்படின்ற மாதிரி இருக்குது. பிளஸ் வந்து ப்ரெஷர்ஸ் அந்த மாதிரி இருக்கப்பையும் அவங்களுக்கு வந்து ஹெல்ப் பண்ணலாம். தென் டயபெட்டிக் ஃபுட் அப்படின்றது வந்து எப்படி ஆகும் அப்படின்னா வந்து ஃபர்ஸ்ட் வந்து அவங்களுக்கு வந்து தன்னை அறியாமலே போய் எதுலனா இடிச்சுப்பாங்க. அவங்க இடிச்சுக்கிறாங்க அப்படின்றதே அவங்களுக்கே தெரியாது. ஸோ அந்த மல்டிபிள் ட்ராமா ஆகி அதை வந்து அவங்க அன்னோட்டிஸ் பண்ணாம விட்டுருவாங்க. அது ஒரு சின்ன அல்சரா இருந்து அதுவே வந்து ஒரு நாள் வித்தின் அ ஷார்ட் டியூரேஷன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு 2 to 3 daysலயே வந்து அது பெருசாயிடும். பார்த்துக்கோங்க. அவங்க ரொம்ப ரொம்ப ஷார்ட் டியூரேஷன் தான் சொல்லுவாங்க. பட் ஆனா அவங்க சொல்றது கரெக்டா இருக்குதா அப்படின்றது அவங்களுக்கே தெரியாது. ஸோ அப்படின்றப்ப வந்து பார்த்தோம்னா they will be losing some limbs also sometimes. பார்த்தோம்னா ஒரு கிரேட் டோவோ இல்ல ஒரு லிட்டில் டோவோ அது மாதிரி they will lose the toes also. ஸோ அதனால வந்து ஒவ்வொரு விஷயமும் வந்து டயபெட்டிக் பீப்புள் வந்து வருமுன் காப்போம் அப்படின்றத வந்து அவங்க லைஃப்ல வந்து ஃபாலோ பண்ணாங்க அப்படின்னா they will be on the safer road. அதே மாதிரி ஈவன் நம்ம எல்லாம் டிராவல் பண்ணா ஈஸியா டிராவல் பண்ணலாம். பட் ஆனா வந்து டயபெட்டிக் பீப்புள் வந்து டிராவல் பண்றாங்கன்னா அவங்களுக்கு அதுக்கு ஏத்த மாதிரி வந்து அந்த ட்ரக்ஸ் பிளஸ் வந்து ஹைப்போகிளைசீமியா போறாங்க அப்படின்னா அதுக்கு ஏத்த மாதிரி அதுக்கு தேவையான சம் சுகர் ஸ்டாஷேஸ் இல்லைன்னா சாக்லேட்ஸ் அது எல்லாத்தையுமே வந்து அவங்க கையில வச்சுக்கணும். ஸோ அதனால வந்து இம்யூனிட்டி அப்படின்றது வந்து இவங்களை பொறுத்த வரைக்கும் வந்து ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட் விஷயம். ஸோ அவங்களுக்கு நேச்சுரலாவே வந்து இன்ஃபெக்ஷன் இருக்கிறதுனால இன்ஃபெக்ஷன் வர்றதுக்குள்ள வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதுனால நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் மூலமா இவங்களுக்கு வந்து இம்யூனிட்டி பவரை வந்து நம்ம பூஸ்டப் பண்ணோம்னா அவங்களோட லைஃப் டைமே இன்க்ரீஸ் பண்ணலாம். அட் த சேம் டைம் வந்து டயபெட்டிக்ஸை வந்து கண்ட்ரோல்ல வச்சுக்கிறதுக்கு அந்த காம்ப்ளிகேஷன்ஸையும் வராம தடுக்கலாம். ஒன்ஸ் வந்து உங்களுக்கு சுகர் லெவல் கண்ட்ரோலா இருக்கிறப்ப வந்து காம்ப்ளிகேஷன்ஸ் போகாது. ஆனா சுகர் லெவல் அதிகமா இருக்குது அப்படின்னா கன்ஃபார்மா காம்ப்ளிகேஷன்ஸ் போகும். இதே ரொம்ப ரொம்ப அதிகமா இருக்குது அப்படின்னு சொன்னா வந்து பாத்தீங்க அப்படின்னா டயபெட்டிக் கீட்டோஆசிடோசிஸ்னு ஒரு கண்டிஷன் வரும். அதுல வந்து பேஷண்ட்டுக்கு வந்து கோமா ஸ்டேஜ் கூட போறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ அதனால வந்து அதெல்லாம் ஆகாம தடுக்கணும் அப்படின்னா நம்ம வந்து நம்மளோட ப்ராடக்ட்ஸ் கொடுத்து அவங்கள வந்து ப்ரொடெக்ட் பண்ணலாம். ஸோ இம்யூனிட்டிக்கு வந்து இது வந்து பேசிக்கா வந்து தேவை. சரிங்களா?
இதே வந்து டயபெட்டிக் ஃபுட் இருக்கிறவங்களுக்கு பாத்தீங்கன்னா என்னென்ன ப்ராடக்ட்ஸ் நம்ம இதுல சஜஸ்ட் பண்ணலாம் அப்படின்னா வந்து புரோட்டீன் சஜஸ்ட் பண்ணலாம், டெய்லி கொடுக்கலாம், நேச்சுரல் பி கொடுக்கலாம், நேச்சுரல் சி கொடுக்கலாம், அண்ட் எல்லாத்துலயுமே பேசிக் வந்து மதுநாஷினி வந்து நம்ம கொடுக்கணும். பிளஸ் வந்து நியூரோபதி இருக்கிறவங்களுக்கும் இந்த சேம் திங், நேச்சுரல் பி அண்ட் நேச்சுரல் சி, டெய்லி புரோட்டீன் அது எல்லாமே கொடுக்குறப்ப வந்து அவங்களுக்கு நல்லாயிடும். நான் ஆல்ரெடி ஹார்ட் டிசீஸ் பத்தி உங்களுக்கு சொல்லிட்டேன். பிளஸ் டயபெட்டிக் நெப்ரோபதியில வந்து புரோட்டீன் தவிர மற்ற ப்ராடக்ட் எல்லாமே நம்ம அவங்களுக்கு தாராளமா ப்ரொமோட் பண்ணலாம். ஸோ இந்த சமயத்துல வந்து இந்த மாதிரி கோமார்பிட் கண்டிஷன்ஸ் வீட்டுல இருக்கிறவங்களுக்கு நம்ம வந்து இந்த இம்யூனிட்டியை வந்து பூஸ்டப் பண்ணி கொடுக்கறது மூலமா அவங்கள வந்து ஹாஸ்பிட்டலைஸ் ஆகாம தடுத்துக்கலாம். அட் த சேம் டைம் வந்து நம்மளும் வந்து சேஃப்டியா வந்து இருந்துக்கலாம். ஸோ தட் இஸ் த மெயின் திங். ஸோ மெயினா நம்மளோட இம்யூனிட்டி பேக்ல வந்து இக்னீஷியா அண்ட் செவன் பிராஷ், துளசி, பசாக்கா இது எல்லாமே யூஸ் பண்றதுனால, பசாக்கா யூஸ் பண்றதுனால இந்த பேஷண்டோட தட் ஓரல் ஹெல்த்துமே வந்து நல்லா இம்ப்ரூவ் ஆகும். அப்படின்றப்ப இதுவும் வந்து கொஞ்சம் உங்களுக்கு நேச்சுரலி வந்து இம்யூனிட்டி வந்து கொடுக்கும். ஸோ பை தட் வே இட் வில் பி ஹெல்பிங் ஃபார் அஸ் டு டூ cross this situation very well. So we have to thank to Amway for producing the products, such a good products like this. அதை வந்து அழகா பேக்கப் பண்ணி கொடுத்துருக்காங்க. என்ன ஜஸ்ட் வாங்கி யூஸ் பண்ண வேண்டியதுதான். அதை யூஸ் பண்ணிக்கிறப்ப வந்து நமக்கும் நல்லது, நம்ம சுத்தி இருக்கிறவங்களுக்கும் நல்லது, பிளஸ் அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு போகாம தடுக்கவும் முடியும். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா கோவிட் சிச்சுவேஷன்ல டெல்லியில வந்து ஒரு கியூல நிக்கிறப்பயே வந்து ஒரு 250 to 350 பீப்புள் வந்து நிக்கிறப்ப அதுல மயக்கப்பட்டு விழுந்து அந்த இடத்துல இம்மீடியட்டா டெத் ஆகுறவங்க எல்லாம் இருக்காங்க. ஏன் அந்த கியூக்கு போகணும்? நீங்க வந்து ஹெல்த்தியா இம்யூனிட்டிய வந்து நல்லா இம்ப்ரூவ் பண்ணி பூஸ்டப் பண்ணி அழகா இருந்தீங்கன்னா எதுக்காக நீங்க அந்த 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 டெஸ்டிங்க்கு அந்த கோவிட் லைனுக்கு வந்து நம்ம போகணும். ஸோ அஸ் அ ஆம்வே பீப்புள் நம்மளுக்கு வந்து இது வந்து ஒரு பெரிய வரப்பிரசாதம். சரிங்களா? ஸோ இம்யூனிட்டி பூஸ்டர்ஸ் எல்லாத்தையுமே நம்ம எடுத்துட்டு நம்மளே நல்லா பூஸ்டப் பண்ணிக்கிட்டு நம்ம ஃபேமிலி பீப்புளையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்ஸையும் ப்ரொடெக்ட் பண்ணிட்டு இன்னும் யாருக்கு நம்ம ப்ரொமோட் பண்ண முடியுமோ அதை வந்து ஒரு சேவையா எடுத்துட்டே போய் தாராளமா பண்ணலாம். இவங்க வந்து these people are not only the warriors சொல்றீங்க இல்லையா, முன்னாடி நின்று சண்டை போட்டு அதுல வந்து நம்மளோட ஆம்பே பீப்புளையும் வந்து சூப்பரா ஆட் பண்ணிக்கலாம். பிகாஸ் அவங்க வந்து வராமலே தடுத்து கொடுக்குறாங்க இல்லைங்களா. ஸோ அதனால வந்து these people are also doing the very good thing. So thanks for the opportunity. Thank you Praveen, thank you Helen, thank you. Thank you so much, doctors. In detail explanation and importance of nutrition and importance of immunity பத்தி in detail பார்த்தோம். And of course வந்து நம்மளோட நியூட்ரலைட் பத்தி in detail நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் எந்த அளவுக்கு. ஏன்னா prevention is always better than cure. So as rightly said Dr. Ma'am. So thank you so much everyone for joining in. ஏன்னா 7 o'clock ஆரம்பிச்சோம், almost 1 hour 50 minutes. So we had people வந்துட்டு அப்படியே கம்ப்ளீட்டா ஸ்டே ஆயிருந்தாங்க. அண்ட் யுவர் ஃபீட்பேக் ஆர் சோ வேல்யூபிள். ஏன்னா நான் கூகுள் ஃபார்ம் லிங்க் நான் வந்து சென்ட் பண்ணிருக்கிறேன் சாட் பாக்ஸ்ல. திருப்பி ஒன்ஸ் அகைன் வந்துட்டு அந்த கூகுள் ஃபார்ம் லிங்கை வந்து நான் ஷேர் பண்றேன். உங்களோட ஃபீட்பேக்ஸை ஷேர் பண்ணுங்க. ஸோ தேங்க்யூ எவ்ரி ஒன் ஃபார் ஜாயினிங் இன். தேங்க்யூ ஸோ மச் டாக்டர்ஸ். ஹாவ் அ கிரேட் ஈவினிங் அஹெட். நாளைக்கு இன்னொரு ஈவெண்ட்ல நம்ம மீட் பண்ணலாம். தேங்க்யூ எவ்ரி ஒன். தேங்க்யூ.